கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮ ಮಹಿಮೆ ಪಡಲಿ. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்பதற்காக ಇವತ್ತು ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯ ಗಮನಿಸುವುದಕ್ಕಾಗಿ நெகேமியாவின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். ನೆಹೆಮೀಯನ ಪುಸ್ತಕವನ್ನು ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. நெகேமியா 6ஆம் அதிகாரம் ನೆಹೆಮೀಯನು 6ನೇ ಅಧ್ಯಾಯ 1லிருந்து 1ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 9 வசனங்கள் வரை நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை அதிலிருந்து நாம் கவனிப்போம். ಇವತ್ತು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು 9 ವಾಕ್ಯದವರೆಗೂ ನಾವು ಕೇಳೋಣ. வசனங்களை வாசிப்பதற்கு முன்பாக இங்கே என்ன நடக்கிறது என்று நான் சொல்லும்படியாய் விரும்புகிறேன். ಕೆಲವು ವಾಕ್ಯಗಳು ಓದೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಏನು ನಡೀತಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನಿಮಗೆ ನಾನು ಹೇಳಲು ಬಯಸುತ್ತೇನೆ. நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறபடி இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய பாவங்கள் நிமித்தமாக பாபிலோன் தேசத்திற்கு அவர்கள் நாடு கடத்தப்படுகிறார்கள். ನಮಗೆಲ್ಲರೂ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿರೋ ಹಾಗೆ ಇಸ್ರೇಲ್ ಜನರ ಒಂದು ಪಾಪದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಬಾಬಿಲೋನ್ ದೇಶಕ್ಕೆ ಅವರು ಹೋಗುತ್ತಾರೆ. கிட்டத்தட்ட 70 வருடங்கள் அங்கே அடிமைத்தனத்துல அவங்க இருக்கிறாங்க. ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ ಅವರ ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಗುಲಾಮತನದಲ್ಲಿ 70 ವರ್ಷಗಳಿದ್ದಾರೆ. அப்போ அங்க ஒரு சிறு கூட்ட ஜனம் இங்க பழைய யூதா தேசத்துல அந்த எருசலேம் பட்டணத்துல கொஞ்சம் பேர் அங்க இருக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಕೆಲವರು ಬಂದು ಯೂದ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಇಸ್ರೇಲ್ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಬಂದು ಸ್ವಲ್ಪ ಜನರು ಇದ್ದಾರೆ. அந்த மீதியா இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லி வேதத்துல அடிக்கடி அவங்கள பத்தி சொல்லப்படுகிறது. ಅದರಲ್ಲಿ ಮಿಕ್ಕ ಜನರು ಬಾಕಿ ಇರುವಂತ ಜನರ ಬಗ್ಗೆ ಪದೇ ಪದೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. இங்க நம்ம வாசிக்கிற இந்த நெகேமியா புத்தகம் எழுதப்படும் போது ಇಲ್ಲಿ ಈ ಓದುವಂತ ಈ ವೇದ ವಾಕ್ಯವನ್ನು ಇಲ್ಲಿ ನೆಹೆಮೀಯ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆಯುವಾಗ என்ன நடக்கிறது என்றால் ಅಲ್ಲಿ ಏನು ನಡೀತಾ ಇದೆ ಅಂದ್ರೆ நெகேமியா என்ற ஒரு மனுஷன் ನೆಹೆಮೀಯನ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ அவன் பெர்சியா தேசத்திலே அவன் அங்க இருக்கிறான். ಅವನ ಪರ್ಷಿಯ ದೇಶದಲ್ಲಿ ಅವನು ಅಲ್ಲಿದ್ದಾನೆ. அப்ப அவர் அங்க இருக்கிற ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா இருக்கின்றார். ಅಲ್ಲಿ ಅವರು ಇರಂತ ರಾಜನಿಗೆ ಬಂದು ಅವನೊಬ್ಬ ಸೇವಕನಾಗಿದ್ದಾನೆ. அந்த நேரத்துல அவருக்கு தன்னுடைய சுய தேசமாகிய எருசலேமும் அந்த யூதா பட்டணமும் பாழாய் கிடப்பது அவருக்கு தெரிய வருகிறது. ಅವರ ಸ್ವಂತ ದೇಶವಾಗಿರುವಂತಹ ಯೂದ ಮತ್ತು ಯೆರೂಸಲೇಮ್ ಬಂದು ಅದು ಹಾಳಾಗಿ ಬಿದ್ದಿರುವುದನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. விசேஷமாக தலைநகராகிய எருசலேம் பட்டணத்தினுடைய அலங்க மதில்கள் எல்லாம் இடிந்து போயிருக்கிறது. ವಿಶೇಷವಾಗಿ ರಾಜಧಾನಿ ಆಗಿರುವಂತಹ ಯೆರೂಸಲೇಮ್ ನಗರದಲ್ಲಿ ಬಂದು ಎಲ್ಲ ಗೋಡೆಗಳೆಲ್ಲ ಬಿದ್ದು ಹೋಗಿರುವುದು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. அப்ப இவர் அங்க துக்கமுகமாய் இருக்கின்றார். ராஜா அவரை பார்த்து என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. ಈಗ ಅವರು ದುಃಖ ಮುಖವಾಗಿದ್ದಾರೆ. ಆಗ ರಾಜನ ಅವರ ನೋಡಿ ಏನಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುತ್ತಾರೆ. அப்ப தன்னுடைய தாய் நாட்டை குறித்த விஷயத்தெல்லாம் பகிர்ந்து கொள்ளும்போது அப்ப ராஜா நீ போயிட்டு வா அப்படின்னு பெர்மிஷன் கொடுக்கிறார். ಆಗ ಇವರು ಬಂದು ತನ್ನ ಒಂದು ತಾಯಿ ದೇಶದ ಬಗ್ಗೆ ಎಲ್ಲವನ್ನೂ ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ರಾಜ ಅನುಮತಿ ಕೊಟ್ಟು ನೀನು ಹೋಗಿ ಬಾ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆகவே இப்போது நெகேமியா திரும்ப வந்து எருசலேமின் அலங்கத்தை அவர் கட்டுகிறார். ಈಗ ನೆಹೆಮೀಯನು ಮತ್ತೆ ಇಲ್ಲಿಗೆ ಬಂದು ಆ ಯೆರೂಸಲೇಮ್ ಪಟ್ಟಣದ ಗೋಡೆಗಳೆಲ್ಲ ಕಟ್ಟುತ್ತಿದ್ದಾರೆ. ஆனா என்னன்னா இதை அவர் செய்யும்போது நிறைய எதிராளிகள் அவருக்கு அங்கே எழும்புகிறார்கள். ಆದರೆ ಇಲ್ಲಿ ಏನಂದ್ರೆ ಇವರು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಬೇಕಾದ್ರೆ ಅನೇಕ ವಿರೋಧಿಗಳು ಎದ್ದು ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. அப்ப இந்த எதிராளிகள் என்ன செய்தார்கள்? எப்படி நெகேமியா அவங்களை சமாளித்து 52 நாட்களுக்குள்ளாக இந்த மதிலை கட்டி முடித்தார் என்று யோசிக்கும் போது பிரமிப்பாக இருக்கிறது. ಈ 52 ದಿನಗಳಲ್ಲಿ ಹೇಗೆ ನೆಹೆಮೀಯನು ಬಂದು ಈ ಶತ್ರುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೇಗೆ ಅದನ್ನು ಕಟ್ಟಿ ಅವರನ್ನು ಎದುರಿಸಿ ಮಾಡಿದ ಮೇಲೆ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ತುಂಬಾ ನಮಗೆ ಆಶ್ಚರ್ಯವಾಗುತ್ತದೆ. அப்படி அவர் என்ன செய்தார்? நாம் என்ன செய்ய முடியும்? அவர்கிட்ட என்ன கத்துக்கலாம்னு இன்னைக்கு பார்க்கலாம். ಹಾಗಾದ್ರೆ ಅವರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ಹೇಗೆ ಮಾಡಿದ್ರು, ಅವರಿಂದ ನಾವು ಏನ್ ಕಲ್ತ್ಕೊಳ್ಬೇಕಂತ ಇವತ್ತು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. 1-2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 1ನೇ ವಾಕ್ಯ 2ನೇ ವಾಕ್ಯ ನಾವು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றுமில்லை என்பதையும் சன்பலாத்தும் தொபியாவும் அரபியனான கேஷேமும் எங்களுக்குண்டாயிருந்த மற்ற பகைஞரும் கேள்விப்பட்டபோது ನಾನು ಗೋಡೆಯನ್ನು ಕಟ್ಟಿಸಿ ತೀರಿಸಿ ಬಾಗಿಲುಗಳಿಗೆ ಕದಗಳನ್ನು ಇನ್ನೂ ಹಚ್ಚಿಸದಿದ್ದರೂ ಎಲ್ಲಾ ಸಂದುಗಳನ್ನು ಕೂಡಿಸಿದ ಸಂಗತಿಯು ಸನ್ಬಲಟ್, ಟೋಬಿಯಾ, ಅರಮಿಯನಾದ ಗೆಷೆಮ್ ಇವರಿಗೆ ನಮ್ಮ ಬೇರೆ ವಿರೋಧಿಗಳಿಗೂ ಗೊತ್ತಾದಾಗ இங்க மென்ஷன் பண்ணிருக்க அந்த 3 பேர் தான் முக்கியமான எதிராளிகள். ಇಲ್ಲಿ ಬರೆದಿರುವಂತ ಮೂವರು ಸಹ ಮುಖ್ಯವಾದ ವಿರೋಧಿಗಳಾಗಿದ್ದಾರೆ. அப்போ இவங்களுக்கு என்ன கேள்விப்படுறாங்க இந்த எதிராளிகள் அப்படினா ಇವರು ಏನ್ ಕೇಳ್ಪಡುತ್ತಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಈ ವಿರೋಧಿಗಳು நம்ம என்னெல்லாம் முயற்சி எடுத்தோம் ஆனாலும் இதன் மத்தியில நெகேமியா ஏறக்குறைய கட்டி முடிக்கிற தருவாய்க்கு வந்துட்டார்னு இவங்க கேள்விப்படுறாங்க. ಇವರಿಗೆ ಏನು ಸುದ್ದಿ ಬರುತ್ತದೆ ಅಂದ್ರೆ ಇವರು ಎಷ್ಟು ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದ್ರು ಕೆಡವಬೇಕೆಂಬುದು ಹಾಗೆ ಅದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ 52 ದಿನಗಳ ನೆಹೆಮೀಯನು ಬಂದು ಮಾಡಿ ಕಟ್ಟಿ ಮುಗಿಸಲಿದ್ದೆಂಬುದಾಗಿ ಸುದ್ದಿ ಕೇಳಿ ಬರ್ತಿದೆ. அப்ப 2வது வசனத்தை நான் வாசிக்கலாம். ಹಾಗಾದ್ರೆ 2ನೇ ವಾಕ್ಯನ ಓದೋಣ. நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பலாத்தும் கேஷேமும் ஆள் அனுப்பி நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரையொருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். ನಮ್ಮ ಬೇರೆ ವಿರೋಧಿಗಳಿಗೂ ಗೊತ್ತಾದಾಗ ಅವರಲ್ಲಿ ಸನ್ಬಲಟ್, ಗೆಷೆಮರು ನನಗೆ ಹೋರೋ ತಗ್ಗಿನ ಎಕೆಫೆರುಮಿನಲ್ಲಿ ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಎದುರುಗೊಳ್ಳೋಣ ಬಾ ಎಂದು ಹೇಳಿ ಕಳಿಸಿದರು. ಅವರು ನನಗೆ ಕೇಳು ಬಗೆಯುವವರು ಎಂದು ತಿಳಿದು ನಾನು. அப்ப இந்த எதிராளிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா நெகேமியாவை சமாதானம் பேசுறதுக்கு ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. ಇಲ್ಲಿ ವಿರೋಧಿಗಳು ಏನು ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಆ ನೆಹೆಮೀಯನನ್ನು ಸಮಾಧಾನ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಕರೆಸುತ್ತಿದ್ದಾರೆ. ஆக்சுவலா வந்து அவங்க சொன்ன ஒரு பொய் அது. ಆದರೆ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಅವ್ರು ಹೇಳಿದಂತ ಒಂದು ಸುಳ್ಳು ಅದು. ஏன்னா நெகேமியார் என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு சொன்னா ಆದ್ರೆ ನೆಹೆಮೀಯನಲ್ಲಿ ಏನ್ ಕಂಡು ಹಿಡಿತಾ ಇದ್ದಾರೆ
ನೋಡೋದಾದ್ರೆ அவங்க சமாதானத்தை கூப்பிடுற மாதிரி தெரிஞ்சாலும் அவன் கடைசி வாக்கியம் பாருங்க, அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள் நெகேமியா கண்டுபிடிக்கிறார். ಆದ್ರೆ ಅಲ್ಲಿ ಸಮಾಧಾನಕ್ಕೋಸ್ಕರ ಕರಿತಾ ಇದ್ರು. ಆದ್ರೆ ಏನ್ ಹೇಳ್ತದೆ ಅಂದ್ರೆ ಸಮಾಧಾನಕ್ಕೋಸ್ಕರ ಕರೆದ್ರು, ನನಗೆ ಕೇಡು ಮಾಡ್ಬೇಕಂತ ಯೋಚಿಸಿದ ಒಳ್ಳೆದನ್ನ ಮಾಡೋದಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇನೆ. அப்போ இப்படிதான் சாத்தானும் நாம் கர்த்தருடைய காரியங்களை செய்யும் போது நமக்கு விரோதமாய் அவன் ஆட்கள் மூலமாக வருகின்றான். ಈ ರೀತಿಯ ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಪ್ರಾರಂಭಿಸಬೇಕಾದ್ರೆ ಅವನು ಸೈತಾನನು ಜನರ ಮೂಲಕವಾಗಿ ಅವನು ಕಳಿಸುತ್ತಾನೆ. அது நம்ம யோசிக்கலாம், வெறும் ஊழியத்துக்கு விரோதமா தான் சாத்தான் வருவான் அப்படின்னு சில சமயம் நம்ம யோசிக்க வாய்ப்பு இருக்கிறது. ಕೆಲವೊಮ್ಮೆ ನಾವು ಯೋಚಿಸುವುದಕ್ಕೆ ಈ ರೀತಿ ಸಾಧ್ಯತೆಗಳು ಇದೆ. ಸೇವೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾತ್ರನೇ ಸೈತಾನನು ಬರುತ್ತಾನೆಂಬುದಾಗಿ. நம்முடைய ஊழியங்களுக்கு விரோதமாக மாத்திரமல்ல, ನಮ್ಮ ಸೇವೆಗಳಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾತ್ರವಲ್ಲ, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக, ನಮ್ಮ ಕುಟುಂಬಗಳಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ, நம்ம செய்கின்ற வேலையிலேயும், ನಾವು ಮಾಡ್ತಿರೋ ಕೆಲಸದಲ್ಲಿಯೂ, நம்முடைய பொருளாதாரத்துக்கு விரோதமாக, ನಮ್ಮ ಆರ್ಥಿಕ ವಿಷಯದಲ್ಲಿಯೂ, இப்படி நிறைய காரியங்களை எங்கெல்லாம் நாம் கட்டி கொண்டிருக்கிறோமோ அந்த ப்ராக்ரஸை பார்க்கும்போது சாத்தான் கண்டிப்பா வருவான். ಎಲ್ಲೆಲ್ಲ ನಾವು ಕಟ್ಟುತ್ತಾ ಇದೀವೋ ಆ ಪ್ರಗತಿಯನ್ನು ಕಂಡು ಸೈತಾನನು ಅದನ್ನು ನೋಡಿ ಅದಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಬರುತ್ತಾನೆ. ஏன்னா முதலாம் வசனம் அழகா சொல்லுது பாருங்க, நாங்க கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றும் இல்லை என்பதையும். ஏறக்குறைய ஃபினிஷிங் ஸ்டேஜ் இவங்க கட்டிட்டே வந்துட்டாங்கன்னு கேள்விப்படும் போதுதான் இந்த எதிராளிகள் இந்த வேலையை பண்றாங்க. ಇಲ್ಲಿ ಬಂದು ಇನ್ನೇನು ಅವರ ಕಟ್ಟಿ ಮುಗಿಸಿದ್ರ ಬಗ್ಗೆ ಕೊನೆಯ ಹಂತಕ್ಕೆ ಬರುತ್ತಿರಬೇಕಾದ್ರೆ ವಿರೋಧಿಗಳೆಲ್ಲ ಸೇರಿ ಈ ಒಂದು ತಂತ್ರವನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. இப்ப இதை போலதான் சாத்தான் சில நேரத்துல நம்ம கட்டி கொண்டிருக்கிறவைகளுக்கு விரோதமாக அவன் வருவான். ಇದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ ಸೈತಾನ ನಾವು ಕಟ್ಟುತ್ತಾ ಇರುವಂತ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಅವನು ಬರುತ್ತಾನೆ. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பார்க்கும்போது, 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 10ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ, 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 2ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಾಕ್ಯ, இதை ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது இஸ்ரவேல் புத்திரனின் நன்மை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாயிருந்தது. ಇಸ್ರಾಯೇಲರ ಹಿತ ಚಿಂತಕನೊಬ್ಬನು ಬಂದನೆಂಬ ವರ್ತಮಾನವು ಹರೋನಿನ ಸನ್ಬಲ್ಲಟನಿಗೂ ಅಮೋನ ದೇಶನಾದ ಟೋಬಿಯಾ ಎಂಬ ದಾಸನಿಗೂ ಮುಟ್ಟಿದಾಗ ಅವರು ಬಹಳವಾಗಿ ಹೊಟ್ಟೆಕಿಚ್ಚುಪಟ್ಟರು. அப்ப ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே இந்த எதிராளிகளுக்கு இத பிடிக்கல. ಇದು ಪ್ರಾರಂಭಿಸಿದ ದಿನದಿಂದಲೂ ವಿರೋಧಿಗಳಿಗೆ ಇದು ಇಷ್ಟವಾಗಲಿಲ್ಲ. 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. 4ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ, நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து, ನಾವು ಪೌಳಿ ಗೋಡೆಗಳನ್ನು ಕಟ್ಟಿಸುತ್ತಿದ್ದ ಸುದ್ದಿಯು ಸನ್ಬಲ್ಲಟನಿಗೆ ಮುಟ್ಟಿದಾಗ ಅವನು ಬಲು ಹೊಟ್ಟೆಕಿಚ್ಚಿಸಿಟ್ಟುಕೊಳ್ಳುವನಾಗಿ. 8ஆம் வசனம் பாருங்க. 8ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ, எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். ನಾವು ಒಟ್ಟಾಗಿ ಯೆರೂಸಲೇಮಿನವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾದ ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋಗಿ ಅವರನ್ನು ತಳಮಳಗೊಳಿಸೋಣ ಎಂಬ ಒಳಸಂಚು ಮಾಡಿಕೊಂಡರು. இத்தனை காரியங்களும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த எதிராளிகள் செய்து கொண்டேதான் இருந்தார்கள். ಆದರೆ ಈ ಯುದ್ಧಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಕಾರ್ಯಗಳು ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ವಿರೋಧಿಗಳು ಮಾಡ್ತಾನೆ ಇದ್ದರು. சண்டை போட யுத்தம் நடத்துறது கூட அவங்க ஆயத்தமா இருந்தாங்க. ಅವರ ಜಗಳ ಮಾಡೋದಕ್ಕೆ ಯುದ್ಧ ಮಾಡೋದಕ್ಕೆ ಅವರು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದರು. ஆனா இது எதுவுமே சரிப்படல. இத மீறி அவர் கட்டிட்டாருன்னு ஒண்ணே இப்ப நேரடியா நெகேமியாவை தாக்குவதற்காக வருகிறார்கள். ಇದು ಸರಿಪಟ್ಟಿಲ್ಲ, ಇದು ನೇರವಾಗಿ ಹೋಗಿ ಅವರನ್ನು ಹೇಗಾದರೂ ಕೆಡಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೆಹೆಮೀಯನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಅವರು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஏன்னா அவங்களுக்கு ஒரு காரியம் தெரிஞ்சிச்சு, ಯಾಕಂದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಒಂದು ಕಾರ್ಯ இந்த ಗೊತ್ತಿತ್ತು, ஒரு மனுஷன் நெகேமியாவை நம்ம தடுத்து நிறுத்திட்டோம்னா ஜனங்கள் எல்லாரும் சிதறி போயிடுவாங்க. ಈಗ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಾದಂತ ನೆಹೆಮೀಯನನ್ನು ಹೇಗಾದ್ರೂ ಕೆಳಗೆ ಬೀಳಿಸಿಬಿಟ್ರೆ ಎಲ್ಲಾ ಜನರು ಚದರಿ ಹೋಗುತ್ತಾರಂತ. அப்ப அவனுக்கு தெரியும், நெகேமியாவை தாக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த அலங்க கட்டுற வேலையை அப்படியே ஸ்டாப் பண்ணிரலாம். ಈ ನೆಹೆಮೀಯನನ್ನು ಹೇಗಾದ್ರೂ ಕೆಳಗೆ ಇಳಿಸಿಬಿಟ್ಟಿದ್ರೆ ಹೇಗಾದ್ರೂ ಕಟ್ಟುವಂತ ಈ ಆಳದ ವಿಷಯವನ್ನು ಅವನು ಕೆಳಗೆ ಇಳಿಸಿಬಿಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸಿದರು. அப்ப இப்படிதான் சாத்தான் சில நேரத்துல நாம் கட்டி கொண்டுகிற காரியங்கள்ல நமக்கு விரோதமாக தனிப்பட்ட முறையில வருவான். ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಕೆಲವೊಂದು ಕಟ್ಟುತ್ತಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಸೈತಾನನು ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ನಮ್ಮ ವಿಷಯದಲ್ಲಿ ಬರುತ್ತಾನೆ. விசேஷமாக நம்ம குடும்ப தலைவியாக இருக்கிறோம்னா, ವಿಶೇಷವಾಗಿ ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಂಟಿಯಾಗಿದ್ದಾರೆ, நம்ம குடும்பத்திற்காக ஜெபிக்கிறவங்களா இருந்தா, ನಾವು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವರಾಗಿದ್ದಾರೆ, இல்லனா ஊழியங்கள்ல ஏதாவது ஒரு தலைமைத்துவத்துல முக்கியமான பொறுப்புல இருக்கிறோம் அப்படின்னா, ಅಥವಾ ಸೇವೆಯಲ್ಲಿ ಯಾವುದೊಂದು ನಾಯಕತ್ವ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇದ್ದು ಸೇವೆ ಮಾಡುವರಾಗಿದ್ದಾರೆ, இப்படி எந்த காரியத்தை கட்டுகிறோம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தோணுச்சுனாலே அந்த இடத்துல கண்டிப்பா சாத்தான் வந்து அவனுக்கு தெரிஞ்ச காரியங்களை அவன் செய்வான். ಈ ರೀತಿ ಏನಾದರೂ ಒಂದು ಕಾರ್ಯನ ಮಾಡಲಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಅವನಿಗೆ ಸೈತಾನ ಗೊತ್ತಾದ್ರೆ ಅದಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಏನೋ ಒಂದು ಕಾರ್ಯ ಸೈತಾನನ್ನು ಮಾಡೇ ಮಾಡುತ್ತಾನೆ. எபேசியர் 6:13 போட்டு இருக்கிற மாதிரி எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும், அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களா தான் இருக்கணும். ಎಫೆಸ ಪತ್ರಿಕೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯದ 13ನೇ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಯಾವಾಗಲೂ ಸರ್ವ ಆಯುಧವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡವರಾಗಿ ಇರಬೇಕು. ஏனென்றால் இந்த இடத்துல நெகேமியாவுக்கு தெரிஞ்சிருந்தது இவங்களை பத்தி. ಯಾಕಂದ್ರೆ ನೆಹೆಮೀಯನಿಗೆ ಇವರೆಲ್ಲರ ಬಗ್ಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿತ್ತು. அவங்க சொன்னது பொய்ன்னு ஒரு டிசர்ன்மென்ட், ஒரு யூகம் வந்து நெகேமியாவுக்கு இருந்தது. ಆದ್ರೆ ಅವರು ಹೇಳೋದು ಎಲ್ಲವನ್ನು ಸುಳ್ಳು ಎಂಬುದಾಗಿ ವಿವೇಚಿಸುವಂತ ಆತ್ಮ ಅವನೊಳಗಿತ್ತು. அவங்க சாதாரணமா தானே சமாதானம் பேச கூப்பிடுவாங்க. ಅವರು ಸಾಧಾರಣವಾಗಿ ಸಮಾಧಾನ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ತಾನೇ ಕರೆಸುತ್ತಾರೆ. ஆனா பாருங்க, அவங்க சமாதானத்துக்கு கூப்பிடல, இவங்க என்ன தாக்குறதுக்கு கூப்பிடுறாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தது. ಆದ್ರೆ ಇವರು ಸಮಾಧಾನ ಪಡಿಸೋದಕ್ಕಾಗಿ ಕರೆಸುತ್ತಿಲ್ಲ, ನನ್ನ ಹೇಗಾದ್ರೂ ಬಾಧಿಸಬೇಕು, ಹಾನಿ ಪಡಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿತ್ತು ಅವನಿಗೆ. இதே போலதான் தேவனுடைய காரியங்களை நம்ம செஞ்சிட்டு இருக்கும் போது எதிராளி யார், எந்த வழியாய் வருகிறான்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ಇದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ ದೇವರ ಕೆಲಸ ಮಾಡ್ತಿರಬೇಕಾದ್ರೆ ಸೈತಾನನ ಅಥವಾ ವಿರೋಧಿಗಳು ಯಾವ ರೂಪದಲ್ಲಿ ಬರ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿರಬೇಕು.
ಇರಬೇಕು. பாருங்க 2 கொரிந்தியர் 2:11 பவுல் என்ன சொல்கிறார் பாருங்க. 2 ಕೊರಿಂಥದ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 13ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಪೌಲನು ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ ಅಂತ ನೋಡಿ. 2 கொரிந்தியர் 2:11 2 ಕೊರಿಂಥದ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 13ನೇ ವಾಕ್ಯ. சாத்தானாலே நான் மோசம் போகாத படிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்களுக்கு நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡೋದಾದ್ರೆ ಆದನ ಸಹೋದರ ತೀತನಿಗೂ ಸಿಕ್ಕಲಿಲ್ಲವಾದ್ರೆ ಅದು ಸಹಿತ ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಹೋಯಿತು. பவுல் என்ன சொல்றாருன்னா, ಇಲ್ಲಿ ಪೌಲನ್ ಏನು ಹೇಳ್ತಿದ್ದಾನಂದ್ರೆ சாத்தான் ஒருத்தன் நம்முடைய வாழ்க்கையில ஆக்டிவா இருக்கிறான். ಇಲ್ಲಿ ಸೈತಾನ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಅವನು ಆಕ್ಟಿವ್ ಆಗಿದ್ದಾನೆ. அவனுடைய தந்திரங்களை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். ಆದ್ರೆ ಅವನ ತಂತ್ರೋಪಾಯಗಳನ್ನು ನಾವು ಅರಿತುಕೊಂಡಿರಬೇಕು. அப்ப என்னெல்லாம் தந்திரங்களை சாத்தான் இங்கே செய்தான் என்று நாம் மறுபடியும் நெகேமியா புத்தகத்துல பார்க்கலாம். ಇಲ್ಲಿ ಮತ್ತೆ ನೆಹೆಮೀಯನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬಂದ ಸೈತಾನ ಏನೆಲ್ಲ ಕುತಂತ್ರಗಳು ಮಾಡಿದನೆಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡೋಣ. முதலாவது நாம் வாசிச்ச 1லிருந்து 3 வசனங்களை பார்க்கும்போது ಮೊದಲದಾಗಿ ಓದಿದಂತ 1ರಿಂದ 3 ವಾಕ್ಯದವರೆಗೂ ನೋಡುವಾಗ 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 3ನೇ ವಾಕ್ಯ ನಾವು ಓದೋಣ. அப்பொழுது நான் அவர்களிடத்தில் ஆட்களை அனுப்பி, அதாவது இந்த சன்பல்லாத் தொபியாவினிடத்திலே ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதினால் அது மினக்கெட்டு போவானேன் என்று சொன்னான். ನನಗೆ ಕೇಡು ಬಗೆಯುವವರು ಎಂದು ತಿಳಿದು ನಾನು ದೂತರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಅವರಿಗೆ, ನನಗೆ ದೊಡ್ಡ ಜಂಬರ ಉಂಟು, ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಬಂದರೆ ಕೆಲಸ ನಿಂತು ಹೋಗುವುದು, ನಾನು ಬರಲಾರನೆ ಎಂದು ಹೇಳಿದನು. அப்போ அவனுடைய சூழ்ச்சியை அறிந்த நெகேமியா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான். ಅವರ ಒಂದು ತಂತ್ರೋಪಾಯಗಳನ್ನು ಅರಿತುಕೊಂಡು ಇವನ ನೆಹೆಮೀಯನು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನಾನು ಅಲ್ಲಿಗೆ ಬರುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. பாருங்க இதே அதிகாரத்துல 16லிருந்து 19 வசனங்களை வாசிக்கும் போது, ಇದೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 16ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 19ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೂ ಓದುವಾಗ, நேரம் இல்ல நீங்க வீட்ல சென்று வாசிச்சுக்கலாம். 16லிருந்து 19ல 16ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 19ವರೆಗೂ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಓದಬಹುದು. அந்த யூத ஜனங்கள்ல கூட ஒரு சில தலைவர்கள் எல்லாரும் எப்படியாவது நெகேமியா போய் இவங்களோட சம்பந்தம், அதாவது சமாதானம் பேசணும்னு அவங்களும் நெகேமியாவுக்கு பிரஷர் கொடுக்கறாங்க. ಈ ಯಹೂದ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಕೆಲವು ನಾಯಕರು ಬಂದು ಹೇಗಾದ್ರೂ ಹೋಗಿ ಈ ನೆಹೆಮೀಯನು ಹೋಗಿ ಸಮಾಧಾನ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಒತ್ತಡ ಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஆனா இந்த பிரஷர் இருந்த போதும் நெகேமியா தெளிவாக நான் வரமாட்டேன்னு சொல்லிறான். ಆದರೆ ಒತ್ತಡ ಇದ್ದಾಗಲೂ ನೆಹೆಮೀಯನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ, ನಾನು ಬರುವುದಿಲ್ಲ. அவன் நெகேமியா தெளிவாக சாத்தானுடைய பொய் இது சாத்தானுடைய தந்திரம் என்பதை அவர் விளங்கி கொண்டார். ನೆಹೆಮೀಯನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದ್ದು ನಿಜವಾಗಿ ಇದು ಸೈತಾನನ ಒಂದು ಸುಳ್ಳಿನ ಕಾರ್ಯವಾಗಿದೆ ಎಂಬುದನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. இயேசು கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில கூட நம்ம பார்க்கும்போது, ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜೀವನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை பார்க்கலாம். ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯದ 44ನೇ ವಾಕ್ಯ ನೋಡೋಣ. யோவான் 8:44 ಯೋಹಾನ 8:44ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், ನೀವು ಆ ತಂದೆಯಿಂದ ಹುಟ್ಟಿದವರಾಗಿದ್ದು. பரிசேயரை பார்த்தீங்க இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தைகள் இது. ಇಲ್ಲಿ ಪರಿಸರ ನೋಡಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳುವಂತ ವಾಕ್ಯವಿದು, உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். ನಿಮ್ಮ ತಂದೆಯ ದುರಿಚ್ಛೆಗಳನ್ನೇ ನಡೆಸಬೇಕೆಂದಿದ್ದೀರಿ. அவன் ஆதி முதற்கொண்டு ಮನುಷ್ಯ கொலைபாதகனாய் இருக்கிறான். ಅವನ ಆದಿಯಿಂದಲೂ ಕೊಲೆಗಾರನಾಗಿದ್ದು ಸತ್ಯದಲ್ಲಿ ನಿಲ್ಲಲಿಲ್ಲ. சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. ಅವನಲ್ಲಿ ಸತ್ಯವೇ ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமானவனாய் இருக்கிறான். ಅವನ ಸುಳ್ಳಾಡುವಾಗ ಸ್ವಭಾವಸಾರವಾಗಿ ಆಡುತ್ತಾನೆ. அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ಅವನ ಸುಳ್ಳುಗಾರನ ಸುಳ್ಳಿಗೆ ಮೂಲ ಪುರುಷನು ಆಗಿದ್ದಾನೆ. இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த புரிதல் அங்க இருந்தது. ಇಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಬಂದ ಒಂದು ಹಕ್ಕು ಇತ್ತಲ್ಲಿ. பரிசேயர் தான் விரோதமா வராங்க. ಪರಿಸರ ಅವರು ವಿರೋಧವಾಗಿ ஆனா ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்றாரு, இது நீங்க கிடையாது, உங்களை இப்படி பேச வைக்கிறது பிசாசு அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து இங்க சொல்லுகிறார். ಇಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ಈ ರೀತಿ ಮಾತನಾಡುತ್ತಿರುವುದು ನೀವಲ್ಲ, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಆ ಒಂದು ಸೈತಾನನ ಆ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. யோவான் 14:30 வாசிக்கும் போது, ಯೋಹಾನ 14ನೇ ಅಧ್ಯಾಯದ 30ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುವಾಗ, இயேசு கிறிஸ்து யார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು பிசாசு யார் என்று இங்கே ಇಲ್ಲಿ சொல்லப்பட்டிருக்கிறது. ಸೈತಾನನು ಯಾರೆಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இயேசு என்ன சொல்லுகிறார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், ಈ ಲೋಕದ ಅಧಿಪತಿ ಬರುತ್ತಿದ್ದಾನೆ, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ನನ್ನ ಹತ್ರ ಏನಿಲ್ಲ ಅವನಿಗೆ. அப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த இடத்துல பிசாசை பார்த்து அவனுக்கு கொடுக்கின்ற டைட்டில் என்ன அப்படின்னா உலகத்தின் அதிபதி. ಇಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಂದು ಸೈತಾನ ನೋಡಿ ಅವನಿಗೆ ಒಂದು ಕೊಡುವಂತ ಹೆಸರು ಏನಂದ್ರೆ ಲೋಕಾಧಿಪತಿಯು. அப்ப இந்த உலகமும் அதில் இருக்கிற மனுஷர்கள் மூலமாக பிசாசு நம்மிடத்திலே அவனுடைய தந்திரங்களை கொண்டு வருவான். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಸೈತಾನ ಅವನ ಮೂಲಕವಾಗಿ ಇರುವಂತ ಜನರ ಮೂಲಕವಾಗಿ ಅನೇಕ ಕುತಂತ್ರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. எப்படி இந்த சன்பல்லாத்தும் தொபியாவும் பொய் சொல்லி நெகேமியாவை அழைத்தார்களோ அதே மாதிரி ஜனங்களை வைத்து பொய் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்க முடியும். ಇಲ್ಲಿ ಹೇಗೆ ಸನ್ಬಲ್ಲಟ ಟೋಬಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಸುಳ್ಳು ಹೇಳಿ ಅವನ ಕರೆಸಿದ್ರು, ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಜನರಿಗೆ ಸುಳ್ಳು ಹೇಳಿ ಅವನ ನಮ್ಮನ್ನು ಕರೆಸುವುದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. இந்த பொய்கள் மூலமாக சாத்தான் நம்மை
வஞ்சிப்பான். ಈ ಸುಳ್ಳಿನ ಮೂಲಕವಾಗಿ ಸೈತಾನ ನಮ್ಮನ್ನು ವಂಚಿಸುತ್ತಾನೆ. நாம் அந்த பொய்களை அறிந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ನಾವು ಆ ಸುಳ್ಳನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡವರಾಗಿ ಇರಬೇಕು. ஏன்னா அந்த பொய் அவனுடைய தந்திரங்களில் ஒன்று. ಯಾಕಂದ್ರೆ ಸೈತಾನನ ಒಂದು ಕುತಂತ್ರದಲ್ಲಿ ಅದು அப்ப ಒಂದಾಗಿರುತ್ತದೆ. எப்படி எல்லாம் பொய் சொல்லுவான் சாத்தான் ಈ நமக்கு? ರೀತಿ ಎಲ್ಲ ನಮಗೆ ಸೈತಾನ ಒಂದು ಸುಳ್ಳು ಹೇಳುತ್ತಾನ. நீ இதெல்லாம் வாங்கி வச்சிருந்தீனாதான் ஜனங்க உன்னை மதிப்பாங்க. ನೀನು ಇದನ್ನೆಲ್ಲ ನಿನ್ನ ಕೊಂಡ್ಕೊಂಡು ಇಟ್ಕೊಂಡಿದ್ರೆ ಜನ ನಿನಗೆ ಮರ್ಯಾದೆ ಕೊಡುತ್ತಾರೆ. உன்னுடைய உறவுகள் இப்படி இருந்தாதான் எல்லாரும் உன்னை பாப்பாங்க. ಲೋಕದಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಇದ್ರಲ್ಲಿ ನಿನ್ನ ಕಡೆಗೆ ಎಲ್ಲಾರು ನೋಡುತ್ತಾರೆ. இப்படிப்பட்ட வேலையில இருந்தாதான் உனக்கு கெத்தா இருப்ப. ಈ ರೀತಿಯಾದ ಕೆಲಸದಲ್ಲಿ ಇದ್ರೆ ನಿನಗೆ ಒಳ್ಳೆ ಮರ್ಯಾದೆ அப்ப ಇರುತ್ತದೆ. இப்படிப்பட்ட பொய்களை பிசாசு ஜனங்கள் மூலமாக சொல்லும்போது நமக்குள்ளாக ஒரு தோல்வி இல்ல ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுகிறது. ಈ ರೀತಿಯಾದ ಸುಳ್ಳಿನ ಕಾರ್ಯಗಳು ಮನುಷ್ಯರ ಮೂಲಕವಾಗಿ ಸೈತಾನ ನಮಗೆ ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ಕೀಳಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ நிறைய ಆರಂಭಿಸುತ್ತೇವೆ. பேரோடு பேச பயப்படுவோம். ನಾವು ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ಭಯಪಡುತ್ತೇವೆ. வேலையை எழுப்பி செய்யறதுக்கு நாம பயப்படுவோம். ನಾವು ಎದ್ದು ಕೆಲಸ ಮಾಡೋದಕ್ಕೆ ಭಯಪಡುತ್ತೇವೆ. அப்ப கர்த்தர் நம்மை செய்ய வைத்திருக்கிற வேலையை செய்ய விடாமல் இந்த பயங்கள் நம்மை தடுத்து விடும். ಕರ್ತ ನಮಗೆ ಇಟ್ಟಿರುವಂತ ಮಾಡಬೇಕಾದ ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡದಂತೆ ಈ ಭಯವು ನಮ್ಮನ್ನು ಹಾಗೆ ಅಡಗಿಸಿ ಇಟ್ಟು ಬಿಡುತ್ತದೆ. ஊழியத்திலும் கர்த்தருடைய பணியிலும் ஏதாவது செய்யலாம்னு நம்ம கட்டுவதற்கு முயற்சி எடுக்கும் போது இந்த பொய் வரும். ನಾವು ಸೇವೆಯಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಏನಾದರೂ ಕಟ್ಟണമെಂಬುದು ಹಾಗೆ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಈ ರೀತಿಯಾದ ಸುಳ್ಳು ಕಾರ್ಯಗಳು ಬರುತ್ತವೆ. உன்னோட ஊழியெல்லாம் யாருக்கு? ನಿನ್ನ ಸೇವೆಯಲ್ಲಿ ಯಾರಿಗೆ? உன்னை யாராவது மதிப்பாங்களா? ನಿನ್ನನ್ನು ಯಾರಾದ್ರೂ ನಿನಗೆ ಯಾರಾದ್ರೂ நீ ಮರ್ಯಾದೆ ಕೊಡ್ತಾರೋ? செஞ்சதெல்லாம் போதும். ನೀನು ಮಾಡಿದೆಲ್ಲ ಸಾಕು. செஞ்சு செஞ்சு உன் வாழ்க்கையில என்னத்தை கண்ட? ನಿನಗೆ ಆ ಸೇವೆ ಮಾಡಿ ಮಾಡಿ ನಿಜದಲ್ಲಿ ಏನ್ ಕಂಡುಕೊಂಡೆ? அப்ப இப்படிப்பட்ட பொய்கள் நமக்கு எதிராக வரும்போது நாம தளர்ந்து போகிறோம். ಈ ರೀತಿಯಾದ ಸುಳ್ಳಿನ ಕಾರ್ಯಗಳು ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಬರಬೇಕಾದ್ರೆ ಮನಸ್ಸು ಬೇಸತ್ತು அப்ப ಹೋಗುತ್ತೇವೆ. நம்ம பயப்படுகிறோம். ಆಗ ನಾವು ಭಯಪಡುತ್ತೇವೆ. ஒரு மாதிரி தாழ்வு மனப்பான்மை வந்து விடுகிறது. ನಮ್ಮ ಬಗ್ಗೆನೇ ಕೀಳಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡೋಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತೇವೆ. இவனுடைய பொய்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தடுக்கிறது. ಈ ರೀತಿಯಾದ ಅವನ ಸುಳ್ಳಿನ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ ಆತ್ಮ ಜೀವಿತ ಬೆಳವಣಿಗೆಗೆ ತಡೆ ಮಾಡುತ್ತದೆ. தேவனுக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவில் கூட நாம் சில சமயம் தடுமாறுகிறோம். ಕೆಲವೊಮ್ಮೆ ನಮಗೂ ದೇವರಿಗೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಮಾಧಾನದಲ್ಲಿ ಸಹ ನಾವು ಅಲಾಡಿ ಹೋಗುತ್ತೇವೆ. சில சமயம் எப்படி இந்த யூத தலைவர்கள் மூலமாக நெகேமியாக்கு பிரஷர் வந்ததோ அதே போல நம்முடைய சொந்த குடும்பத்தாரே கர்த்தருடைய காரியங்களில் நாம் முன்னேற விடாமல் நம்மை தடுப்பார்கள். ಕೆಲವೊಮ್ಮೆ ಬಂದು ಹೇಗೆ ಬಂದು ಈ ನೆಹೆಮನಿಗೆ ಬಂದು ಯಹೂದರ ನಾಯಕರ ಮೂಲಕವಾಗಿ ಒತ್ತಡ ಬಂತು, ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಮ್ಮ ಕುಟುಂಬಸ್ಥರ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ಬೆಳೆಯಕ್ಕಾಗದಂತೆ ತಡೆಗಳು ಬರ್ತವೆ, ಒತ್ತಡಗಳು ಬರ್ತವೆ. அப்போ முதலாவது நாம் எதையாவது கட்டும்போது சாத்தான் செய்வது அவன் தந்திரமாக நம்மை வஞ்சிக்கிறான். ಮೊದಲದಾಗಿ ನಾವು ಏನಾದ್ರೂ ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಬೇಕಾದ್ರೆ ಸೈತಾನನು ಹಾಗೆ ಕುತಂತ್ರ ಮಾಡಿ ನಮ್ಮನ್ನು ವಂಚಿಸುತ್ತಾನೆ. பொய்களை சொல்லி நம்மை உட்கார வைக்கிறான். ನಮಗೆ ಸುಳ್ಳು ಹೇಳಿ ಅವನು ಹಾಗೆ ಕುಳ್ಳಿರಿಸುತ್ತಾನೆ. நாம் இதை எப்படி எதிர்த்து நிற்க முடியும் என்றால் ನಾವು ಇದನ್ನು ಹೇಗೆ ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕಾಗುತ್ತದಂದ್ರೆ முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். ನಾವು ಮೊದಲು ಕರ್ತರ ವಾಕ್ಯವನ್ನು ಅರಿತು ಇಟ್ಟುಕೊಂಡಿರಬೇಕು. வெறும் வசனங்களை மனப்பாடமா தெரிஞ்சிருந்தா போதாது. ನಮಗೆ ಬರೀ ಕೇವಲ ವಾಕ್ಯ ಜ್ಞಾಪಕ ಮಾಡ್ಕೊಂಡು ಹಾಗೆ ಬಾಯ್ಪಟ್ಟ ಗೊತ್ತಿರುತ್ತೆ ಮಾತ್ರ ಸಾಲದು. சூழ்நிலைக்கு ஏற்ற விதமாக கர்த்தருடைய வார்த்தைகளை உபயோகப்படுத்த நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ಆ ಸನ್ನಿವೇಶಕ್ಕೆ ತಕ್ಕದ ಹಾಗೆ ವಾಕ್ಯವನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಗೊತ್ತಿರಬೇಕು. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். ಇಬ್ರಿಯರ ಪತ್ರಿಕೆ 5ನೇ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳಿ. 13-14 ವಚನங்களிலே 13 ಮತ್ತು 14ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ எபிரேயர் 5:13-14 ಇಬ್ರಿಯರಿಗೆ 5ನೇ 13ನೇ ವಾಕ್ಯ 14ನೇ ವಾಕ್ಯ. பால் உண்ணுகிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். ಹಾಳು ಬೇಕಾದವನು ಕುಸಿನಂತಿದ್ದು ನೀತಿ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಅನುಭವ ಇಲ್ಲವನಾಗಿದ್ದಾನೆ. அப்ப நம்ம பால் உண்ணுகிற குழந்தையாக நாம் இருக்க கூடாது. ನಾವು ಹಾಲು ಉಣ್ಣುವಂತ ಕುಡಿಯುವಂತ ಆ ಮಗುವಿನಾಗಿ ಇರಬಾರದು. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரங்களுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். ಗಟ್ಟಿಯಾದ ಆಹಾರವು ಪ್ರಾಯಶ್ಚಿತ್ತಗೋಸ್ಕರ ಅಂದರೆ ಜ್ಞಾನೇಂದ್ರಿಯಗಳನ್ನು ಸಾಧನೆಯಿಂದ ಶಿಕ್ಷಿಸಿಕೊಂಡು ಇದು ಒಳ್ಳೆಯದು ಅದು ಕೆಟ್ಟದು ಎಂಬ ಭೇದವನ್ನು ತಿಳಿದವರಾಗಿಗೋಸ್ಕರವಾಗಿದೆ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ಹಾಗಾದ್ರೆ ಅರ್ಥವೇನು? பலமான ஆகாரம் ஆகிய வசனத்திலே தேறினவர்களாக நாம் இருந்தால்தான் ಗಟ್ಟಿಯಾದ ಆಹಾರವೆಂಬ ಆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡವರಾಗಿದ್ರೆ ಮಾತ್ರನೇ நன்மை எது தீமை இன்னதென்று நாம் பகுத்தறியத்தக்கதாக நாம் முன்னேறுவோம். ಒಳ್ಳೆದು ಯಾವುದು ಕೆಟ್ಟದ್ದು ಯಾವುದು ಎಂಬುದ ಭೇದವನ್ನು ತಿಳಿದುಗೋಸ್ಕರ ವಿವೇಚಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತದೆ. சாத்தான் ஜனங்கள் மூலமாக பொய் சொல்லும்போது இது பொய், இது சாத்தானுடைய வஞ்சனை அப்படின்னு நம்மளால பகுத்தறிய முடியும். ವಾಕ್ಯ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದ್ರೆ ಮಾತ್ರನೇ ಸೈತಾನ ಏನಾದರೂ ಮನುಷ್ಯರ ಮೂಲಕವಾಗಿ ಸುಳ್ಳು ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ಇದು ಸುಳ್ಳು ಇದು ನಿಜವಾದಾಗಿ ನಮಗೆ ವಿವೇಚಿಸುವುದಕ್ಕೆ ಆಗುತ್ತದೆ. வசனம் நமக்கு தெரியலன்னா சாத்தான் பொய் சொல்றதுனால நம்ம தடுமாறி கீழே உட்கார்ந்துருவோம். ನಮಗೆ ವಾಕ್ಯ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇದ್ದಾಗ ಸೈತಾನ ಏನಾದರೂ ಕುತಂತ್ರ ವಂಚಿಸಬೇಕಾದ್ರೆ ಹಾಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಅಲ್ಲಾಡಿ ಕೆಳಗೆ ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತೇವೆ. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும்போது ಎಫೆಸ ಪತ್ರಿಕೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ எபேசியர் 6:14 ಎಫೆಸ ಪತ್ರಿಕೆ 6:14 சர்வாயுத வர்க்கத்திலே ಈ ಸತ್ಯವೆಂಬ ನಡುಕಟ್ಟದ್ದು சத்தியம்
என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாய் அப்படின்னு பாக்குறோம். ಸತ್ಯವೆಂಬ ನಡುಕಟ್ಟನ್ನು ಕಟ್ಟಿಕೊಂಡು ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்ப சத்தியம் தான் கர்த்தருடைய வார்த்தை. ಈ ಸತ್ಯವೆಂಬುದು ಕರ್ತನ ವಾಕ್ಯ. இந்த கர்த்தருடைய வார்த்தையை எந்த ஆயுதமாக இங்க வேதம் சொல்லுகிறது என்றால் கச்சை, அதாவது பெல்ட். ಇಲ್ಲಿ ಸತ್ಯವೆಂಬುದು ಯಾವುದಕ್ಕೆ ಗುರುತಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ನಡುಕಟ್ಟಾಗಿ ಬೆಲ್ಟ್ ಆಗಿ ಅದು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்போ ஒருவருடைய உடுப்பிலே பெல்ட் எவ்வளவு முக்கியம்னு இந்த காலத்துல வாழ்ந்தவங்களுடைய உடையை யோசிக்கும் போது தான் நமக்கு தெரியும். ಇಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಬರೋ ವಸ್ತ್ರದಲ್ಲಿ ಹೇಗೆ ನಡುಕಟ್ಟು ತುಂಬಾ ಮುಖ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. நீண்ட அங்கி போல போட்டிருப்பாங்க. ಆಗ ನಿಲುವಂಗಿಯನ್ನು ಹಾಕಿಕೊಂಡಿರುತ್ತಾರೆ. அதற்கு மேல இங்க போட்டிருக்கிற மற்ற ஆயுதங்களை அவங்க தரித்திருப்பார்கள். ಅದು ಇಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರುವ ಎಲ್ಲ ಒಂದು ಆಯುಧಗಳನ್ನು ಅವರು ಧರಿಸಿಕೊಂಡಿರುತ್ತಾರೆ. அப்ப இந்த எல்லா ஆயுதங்களையும் பிடிச்சு நிற்பது எது அப்படின்னா அதுதான் இந்த பெல்ட், அதாவது கச்சை. ಇದು ಎಲ್ಲವನ್ನ ಹಿಡಿದಿಟ್ಟುಕೊಂಡಿರುವುದು, ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡಿರುವುದು ಯಾವುದು? ನಡುಕಟ್ಟು. அப்ப மற்ற எல்லா சர்வாயுதங்களையும் தாங்கி பிடிக்கிற இந்த கச்சை ஆகிய வேத வசனம் என்னும் சத்தியத்தை நாம் நன்கு அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். ಈ ಎಲ್ಲ ಆಯುಧಗಳನ್ನು ಸರಿಯಾಗಿ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡಿರುವಂತ ನಡುಕಟ್ಟು ಎಂಬುದೇ ಸತ್ಯವೆಂಬುದ ವಾಕ್ಯವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ನಾವು ಅರಿತಿಟ್ಟುಕೊಂಡಿರಬೇಕು. அப்பதான் சாத்தானுடைய வஞ்சனையை நம்மால கிளீனா பாயிண்ட் அவுட் பண்ண முடியும். ಆಗ ಸೈತಾನನ ವಂಚನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಳಬಹುದು. இரண்டாவது எப்படி நம்ம தெரிந்து கொள்ள முடியும் சாத்தான் நம்மளை வஞ்சிக்கிறான்னு? ಹೇಗೆ ಸೈತಾನ ನಮ್ಮನ್ನು ವಂಚಿಸ್ತಾನೆ ಎಂಬುದ ಎರಡನೇದು ಹೇಗೆ ಕಂಡುಹಿಡಿಯಬಹುದು ಅಂದ್ರೆ, யோவான் 2ஆம் அதிகாரம் ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 23 25 வசனங்களை வாசிக்கும் போது, 23ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 25ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೂ ಓದುವಾಗ, பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ಆತನ ಪಸ್ಕದ ಹಬ್ಬದ ಜಾತ್ರೆಯಲ್ಲಿ ಯೆರೂಸಲೇಮಿನೊಳಗೆ ಇದ್ದಾಗ ಬಹು ಜನರು ಆತನ ಮಾಡಿದ ಸೂಚಕಕಾರಗಳನ್ನು ನೋಡಿ ಆತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಂಬಿಕೆಯಿಟ್ಟರು. அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. ಆದರೆ ಯೇಸು ಎಲ್ಲಾರನ್ನು ಬಲ್ಲವನಾದ್ದರಿಂದ ಅವರಿಗೆ ವಶವಾಗಲಿಲ್ಲ. மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. ಆತನು ಪ್ರತಿ ಮನುಷ್ಯನ ಆಂತರ್ಯವನ್ನು ತಿಳಿದವನಾದ ಕಾರಣ ಯಾವ ಮನುಷ್ಯನ ವಿಷಯದಲ್ಲಿಯೂ ಆತನಿಗೆ ಸಾಕ್ಷಿ ಕೊಡಬೇಕಾದ ಅವಶ್ಯಕತೆವಿರಲಿಲ್ಲ. அப்ப இயேசு கிறிஸ்து இங்க சுற்றி இந்த மனிதர்களுக்கு ஏன் இணங்கவில்லைனா மனுஷங்களுக்குள்ள இருக்குது என்னன்னு இயேசு கிறிஸ்து அறிந்து வைத்திருந்தார். ಇಲ್ಲಿ ಯಾಕೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅಲ್ಲಿದ್ದ ಜನರಿಗೆ ವಶವಾಗಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅಲ್ಲಿದ್ದಂತ ಎಲ್ಲ ಮನುಷ್ಯರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಏನಿರುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಚೆನ್ನಾಗಿ ವಿವೇಚಿಸಿ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದರು. சாத்தான் நம்மை வஞ்சிப்பது இரண்டாவது எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா மனுஷர்கள் எப்படிப்பட்டவர்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ಸೈತಾನನು ಹೇಗೆ ಎರಡನೇದಾಗಿ ನಮ್ಮನ್ನು ವಂಚಿಸ್ತಾನೆ ಅಂದ್ರೆ ಕಂಡುಹಿಡಿಯಬಹುದು ಅಂದ್ರೆ ಮನುಷ್ಯರು ಹೇಗೆ ಎಂಬುದು ಅವರು ಹೇಗೆ ಎಂಬುದನ್ನು ಕಂಡುಹಿಡಿದಿರಬೇಕು. நிறைய தடவை இந்த ஞானம் இல்லாததனால தான் நிறைய பிரச்சனைகள் நம்ம போய் மாட்டிக்கிறோம். ಈ ರೀತಿಯಾದ ನಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳಲ್ಲಿ ಸಿಕ್ಕಾಕಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அப்போ ஒரு மனுஷங்களோடு பழகும்போது அவங்க எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படியெல்லாம் பேசுவார்கள், நம்மகிட்ட பேசும்போதே அவங்க மனசுல என்னெல்லாம் எண்ணம் ஓடோன்னு பகுத்தறிய நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಹತ್ರ ಹೋಗಿ ನಾವು ಮಾತಾಡಿಸಬೇಕಾದ್ರೆ ಹೇಗೆ ಅವರು ಉತ್ತರ ಕೊಡ್ತಾರೆ, ಹೇಗೆ ಪ್ರತಿಕ್ರಿಯಿಸ್ತಾರೆ, ಏನೆಲ್ಲ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ, ಹೇಗೆ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ವಿವೇಚಿಸುವಂತ ಆತ್ಮ ನಮ್ಮೊಳಗೆ ಇರಬೇಕು. அப்போ மனுஷங்களை இன்னொருத்தரை எப்படி அறிஞ்சுக்க முடியும்? ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಇನ್ನೊಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಬಗ್ಗೆ ಹೇಗೆ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬಹುದು? நம்மை நாம் அறிந்திருந்தால் நமக்கு மத்த மனுஷங்களை பத்தி தெரியும். ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದರೆ ಬೇರೆಯವರ ಬಗ್ಗೆ ನಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಆಗುತ್ತದೆ. அப்போ ஒருத்தங்க நமக்கு விரோதமா வரும்போது, ಒಬ್ಬರು ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಬರುವಾಗ, இல்ல நமக்கு பின்னாக போய் நம்மை பத்தி தவறாக பேசும்போது, ನಮ್ಮ ಹಿಂದೆ ಹೋಗಿ ತಪ್ಪಾಗಿ ಅವರು ಮಾತನಾಡುವಾಗ, நாம் அதை கேள்விப்படும்போது, ನಮಗೆ ಆ ಕಿವಿಗೆ ಅದು ಬರುವಾಗ, என்னதான் ஆவிக்குரியவங்களா இருந்தாலும் நாம எப்படி நம்முடைய உள்ளான மனுஷன் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? ನಮಗೆ ನಾವು ಎಷ್ಟೇ ಆತ್ಮಿಕವಾದ ಮನುಷ್ಯರಾಗಿದ್ರು ನಮ್ಮ ಒಳಗಿನ ಮನುಷ್ಯ ಹೇಗೆ ಅದಕ್ಕೆ ಪ್ರತಿಕ್ರಿಯಿಸುತ್ತಾನೆ? அப்போ மற்றவர்களும் மாம்சத்தில் இருக்கிற மனுஷங்க தான். ಆ ಬೇರೆಯವರು ಸಹ ಮಾಂಸದಲ್ಲಿ ಅವರು ಮನುಷ್ಯರಾಗಿದ್ದಾರೆ. அப்ப இந்த பகுத்தறிவு நமக்கு கண்டிப்பாக வேண்டும். ಈ ವಿವೇಚಿಸುವಂತ ಕಾರ್ಯ ಬಂದು ನಮಗೆ ಕಡ್ಡಾಯವಾಗಿ ಅವಶ್ಯ. அப்போ மனுஷங்க நம்மள சர்ப்ரைஸ் பண்ண கூடாது. ಮನುಷ್ಯನ ನೋಡಿ ನಾವು ಆಶ್ಚರ್ಯ ಪಡಬಾರದು. அப்போ ஒருத்தரோட பழகும்போது இவங்க இப்படிதான் செய்வாங்க, இப்படிதான் இந்த உறவு போகும் அப்படின்ற ஒரு டிசைன்மென்ட் நம்ம கண்டிப்பா வேணும். ಒಬ್ಬರ ಹತ್ರ ಪಳಗಬೇಕಾದ್ರೆ ಈ ರೀತಿನೇ ಈ ಒಂದು ಕಾರ್ಯ ಹೋಗುತ್ತದೆ, ಸಂಬಂಧ ಹೋಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಬೆಳೆಯುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ವಿವೇಚಿಸುವಂತದ್ದು ನಮಗೆ ಗೊತ್ತಿರಬೇಕು. இந்த தொபியாவும் சன்பலாத்தும் வார்த்தை அனுப்பி வா அப்படின்னு சொன்னப்போ நெஹேமியாவுக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு, இவங்க என்ன தாக்குறதுக்கு, எனக்கு ஆபத்து நேரிட பண்ணுவதுக்கு தான் என்ன கூப்பிடுறாங்க. ಈ ಒಂದು ಟೊಬಿಯಾ ಮತ್ತು ಸನ್ಬಲಾಟ್ ಅವರು ಕರೆಸಬೇಕಾದ್ರೆ ನನಗೆ ಏನೊಂದು ಹಾನಿ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರವೇ, ನನಗೆ ಏನೋ ಒಂದು ಬಾಧೆ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರವೇ ಕರೆಸುತ್ತಿದ್ದರು ಎಂಬುದಾಗಿ ಚೆನ್ನಾಗಿ ನೆಹೆಮನಿಗೆ ಗೊತ್ತಿತ್ತು. இதே மாதிரிதான் ஒருத்தங்க நம்மோடு பழகும் போது என்ன குறிக்கோளோடு பழகுறோம்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ಇದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ಪಳಗುವುದಾದರೆ ಅವ್ರ ಬಗ್ಗೆ ನಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ನಮಗೆ ಗೊತ್ತಿರಬೇಕು. விசேஷமாக வாலிப பிள்ளைகளுக்கு இந்த அறிவு கண்டிப்பாக வேண்டும். ವಿಶೇಷವಾಗಿ ಯವನಸ್ಥರಿಗೆ, ಯುವತಿಯರಿಗೆ ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಅರಿವು ನಮಗೆ ಇರಬೇಕು. ஒருத்தங்க எல்லாத்துக்கும் எஸ் சொல்லி நீ என்ன வேணாலும் சொல்லு நான் அக்செப்ட் பண்றேன்னு சொல்லும்போது ஏன் அப்படி எல்லாத்துக்கும் ஒத்துக்கறாங்கன்னு நம்ம யோசிக்கணும். ನೀನ್ ಏನೇ ಹೇಳಿದ್ರು ಸರಿ ಅದಕ್ಕೆ ಹೌದಂತ ಹೇಳ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲದಕ್ಕೂ ಒಪ್ಪಿಕೊಂಡು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ ಅಂತ ಯಾಕೆ ಎಂಬುದಾಗಿ
ನಮಗೆ ವಿವೇಚಿಸುವಂತಕ್ಕೆ ಗೊತ್ತಿರಬೇಕು. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ರೋಮಪುರದ ಪತ್ರಿಕೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯದ 7ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ ரோமர் 8:7 ರೋಮಪುರದ ಪತ್ರಿಕೆ 8:7 எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. ಯಾಕಂದ್ರೆ ಶರೀರ ಭಾವದವುಗಳ ಮೇಲೆ ಮನಸ್ಸಿಡುವುದು ದೇವರಿಗೆ ಶತ್ರುತ್ವವು, ಅಂತ ಮನಸ್ಸು ದೇವರ ನಿಯಮಕ್ಕೆ ಒಳಪಡುವುದು ಇಲ್ಲ, ಒಳಪಡೋದಕ್ಕಾಗುವುದೂ ಇಲ್ಲ. அப்ப மனுஷர்கள் மனுஷீகமாக மாம்ச சிந்தை உடையவர்களாக தான் இருப்பார்கள். ಈ ಮನುಷ್ಯರು ಬಂದು ಶಾರೀರಿಕವಾಗಿ ಇರೋದ್ರಿಂದ ಶಾರೀರಿಕವಾದ ಯೋಚನೆಗಳು ಉಳ್ಳವರಾಗಿ ಇರುತ್ತಾರೆ. அப்ப மனுஷங்க இப்படி எல்லா காரியத்திலும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தான் நடந்து கொள்வார்கள். ಈ ರೀತಿಯಾಗಿನೇ ಮನುಷ್ಯರು ಎಲ್ಲರೂ ಬಂದು ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿದ್ದು ಅವಿಧಿತ ಉಳ್ಳವರಾಗಿ ಇರುತ್ತಾರೆ. நிறைய பேர் ஏமாந்து போகும்போது சொல்றது என்ன தெரியுமா, ரொம்ப நம்பி நல்லவங்க நம்பி ஏமாந்துட்டேன்னு சொல்லுவோம். ಅನೇಕರು ಮೋಸ ಹೋದ ಮೇಲೆ ಹೇಳೋದು ಏನು ಗೊತ್ತಾ, ನಾನು ತುಂಬಾ ನಂಬಿದ ಮೇಲೆ ಈ ರೀತಿ ನನಗೆ ಮೋಸ ಮಾಡಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ. அதுக்காக எல்லாரையும் நியாயம் தீருங்க, எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணுங்கன்னு நான் சொல்லல. ನಾನು ಎಲ್ಲಾರನ್ನ ನ್ಯಾಯ ತೀರಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಹೇಳುತ್ತಿಲ್ಲ. ஆனா பழகும் போது அவங்களும் மாம்சமான மனுஷங்க தான் அப்படின்ற எண்ணத்தோட பழகணும். ಆದ್ರೆ ಪಳಗಬೇಕಾದ್ರೆ ಅವರು ನಾವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡು ನಮ್ಮ ಹಾಗೇನೆ ಅವರು ಶಾರೀರಿಕವಾದ ಮನುಷ್ಯರ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿರಬೇಕು. அப்ப இந்த டிசர்ன்மென்ட் நமக்கு இன்றைக்கு வேண்டும். ಈ ರೀತಿಯಾದ ವಿವೇಚಿಸುವಂತದ್ದು ನಮಗೆ ಇವತ್ತು ಅವಶ್ಯಕತೆ. மூன்றாவதாக எப்படி சாத்தானுடைய தந்திரங்களை புரிந்து கொள்ள முடியும் என்றால், ಮೂರನೇದಾಗಿ ಸೈತಾನನ ತಂತ್ರೋಪಾದಿಗಳನ್ನು ಹೇಗೆ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬಹುದು, ಅರಿತುಕೊಳ್ಳಬಹುದು ಅಂದ್ರೆ பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கும் போது, ಫಿಲಿಪ್ಪದ ಪತ್ರಿಕೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯದ 9ನೇ ವಾಕ್ಯ 10ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ, பிலிப்பியர் 1:9-10 ಫಿಲಿಪ್ಪ ಅವರಿಗೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯದ 9ನೇ ವಾಕ್ಯ 10ನೇ ವಾಕ್ಯ, மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும். 9ನೇ ವಾಕ್ಯದಿಂದ, ಮತ್ತು ನಾನು ದೇವರ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಯು ಹೆಚ್ಚುತ್ತಾ ಪೂರ್ಣ ಜ್ಞಾನ ವಿವೇಕಗಳಿಂದ ಕೂಡಿ ಉತ್ತಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಯಾವಂದ್ರೆ ನೀವು ವಿವೇಚಿಸುವಾರಾಗಬೇಕಂತಲೂ ಕ್ರಿಸ್ತನು ಬರುವ ದಿನದಲ್ಲಿ ನೀವು ಸರಳವಾಗಿಯೂ. உத்தமமானவைகள்னா எது நல்லது, யார் நல்லவங்க, அவங்க சொல்ற காரியம் என்னன்னு நாம ஒப்புக்கொள்ளும்படியாக நம்முடைய அன்பு உணர்வில் அதிகமா பெருகணும் சொல்லி பவுல் ஜெபிக்கிறதாய் சொல்கிறார். ಇಲ್ಲಿ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಉತ್ತಮ ಕಾರ್ಯಗಳಂದ್ರೆ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯ ಯಾರು ಎಂಬುದು ಹೇಗೆ ಎಂಬುದು ಅದರಲ್ಲಿ ನಮ್ಮ ಪ್ರೀತಿ ಹೆಚ್ಚುತ್ತಾ ಪೂರ್ಣವಾಗಿ ನಮ್ಮ ಜ್ಞಾನ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ. இந்த பிலிப்பியர் சபை விசுவாசிகளுக்காக பவுல் நீங்க யார் நல்லவங்க, எது நல்லதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும்னு ஜெபிக்கிறார். ಇಲ್ಲಿ ಪೌಲನು ಬಂದು ಆ ಫಿಲಿಪ್ಪ ಸಭೆ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, ನೀವು ಯಾರು ಜನರು ಹೇಗೆ ಎಂಬುದಾಗಿ ಅರಿತುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು, ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. அப்ப எது சாத்தானுடைய வஞ்சனை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும்னா மூன்றாவது நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். ನಾವು ಸೈತಾನ ತಂತ್ರಪಾದಗಳನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕಾದ್ರೆ ಮೂರನೇದು ಬಂದು ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವರಾಗಿರಬೇಕು. பொதுவா உலகத்துல ஒரு சேயிங் ஒன்னு சொல்லுவாங்க, ಸಹಜವಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ಹೇಳಿಕೆಯನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ, வாலிபர்கள் மத்தியில இது ரொம்ப பிரபலமானது, ಇದು ಯವನಸ್ಥರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ತುಂಬಾ ಪ್ರಸಿದ್ಧವಾದದ್ದು. ஃபாலோ யுவர் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ನಿನ್ನ ಹೃದಯ ಹೇಗೆ ಹೇಳ್ತದೆ ಹಾಗೆ ಮಾಡು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. உன் இதயம் எதை சொல்லுகிறதோ அதை நீ பின்பற்று, அதை செய். ನಿನ್ನ ಹೃದಯ ಏನು ಹೇಳ್ತದೆ ಹೇಗೆ ಹೇಳ್ತದೆ ಅದನ್ನೇ ನೀನು ಮಾಡು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அப்ப ஃபீலிங் அடிப்படையில உனக்கு எப்படி தோணுதோ, இது சரின்னு தோணுச்சுனா செய், சரியில்லைன்னா செய்யாத. ನಿನ್ನ ಭಾವನೆ ಹೇಗೆ ಹೇಳ್ತದೋ ಇದು ಸರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇದನ್ನ ಮಾಡು, ಸರಿ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇದನ್ನ ಮಾಡಬೇಡ. ஆனா கிறிஸ்தவர்களாகிய நாம், ಆದ್ರೆ ಕ್ರೈಸ್ತರವಾದ ನಾವು நம்முடைய உணர்வின் அடிப்படையில நம்ம வேலை செய்யக்கூடாது. ನಮ್ಮ ಭಾವನೆಯ ಮೇರೆಗೆ ನಾವು ನಡೆಯುವಂತರಾಗಿರಬಾರದು. எனக்கு இப்படி தோணுச்சு அதனால நான் செஞ்சேன்னு சொல்லக்கூடாது. ನನಗೆ ಈ ರೀತಿ ಅನಿಸಿತು ಹಾಗೆ ನಾನು ಮಾಡಿದೆ ಅಂತ ಹೇಳಬಾರದು. இந்த சாத்தானுடைய தந்திரங்களை புரிந்து கொள்ளும்படியாக நாம் ஜெபித்து கற்றுக்கொள்ள வேண்டும். ನಾವು ಸೈತಾನ ತಂತ್ರಪಾದಗಳನ್ನು ಕಂಡು ಹಿಡಿದಕ್ಕೆ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ஒருவேளை நீங்க திரும்ப மனுஷங்களை நம்பி நீங்க ஏமாந்து போய் இருப்பீங்க அப்படின்னு சொன்னா நீங்க இன்றைக்கு இந்த ஞானத்திற்காக ஜெபிக்க வேண்டும். ಒಂದಲೆ ಪದೇ ನೀವು ಮನುಷ್ಯರನ್ನು ನಂಬಿ ಮೋಸ ಹೋಗಿರೋದು, ಆದರೆ ಈ ಜ್ಞಾನದಗೋಸ್ಕರ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. அப்ப என்ன கவனிச்சிட்டு வரோம், கர்த்தருடைய பணி அது உங்களுடைய வேலை ஸ்தலத்துல இருக்கலாம், ஊழியத்துல இருக்கலாம், குடும்பத்துல இருக்கலாம், எதை நீங்கள் கட்டினாலும் சாத்தானுடைய எதிர்ப்பு கண்டிப்பாக இருக்கும். ಇವಾಗ ನಾವು ಏನು ಗಮನಿಸ್ತಾ ಬರ್ತಾ ಇದೀವಿ ಅಂದ್ರೆ ದೇವರ ಸೇವೆ, ದೇವರ ಕೆಲಸ ಯಾವುದಾಗಿರ್ಬೋದು, ಮನೆಯಲ್ಲಿ ಇರಬಹುದು ಅಥವಾ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಕೆಲಸದಲ್ಲಿ ಇರಬಹುದು, ಯಾವುದೇ ನೀವು ಕಟ್ಟೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಬೇಕಾದ್ರೆ ಸೈತಾನನ ವಿರೋಧವು ಅದರಲ್ಲಿ ಕಡ್ಡಾಯವಾಗಿ ಇದ್ದೇ ಇರುತ್ತದೆ. அவனுடைய தந்திரங்களை நாம் அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். ಅವನ ತಂತ್ರಪಾದಗಳನ್ನು ನಾವು ಅರಿತುಕೊಂಡವರಾಗಿರಬೇಕು. முதலாவது அவன் என்ன செய்வான் அப்படின்னா, ಮೊದಲು ಅವನು ಏನು ಮಾಡ್ತಾನಂದ್ರೆ அவன் பொய் சொல்லி நம்மளை வஞ்சிப்பான். ಅವನು ನಮಗೆ ಸುಳ್ಳು ಹೇಳಿ ವಂಚಿಸುತ್ತಾನೆ. அதுக்கு எப்படி நாம் எதிர்த்து நிற்கணும்னு மூன்று காரியங்களை பார்த்தோம். ಅದಕ್ಕೆ ಹೇಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲಬೇಕೆಂಬುದಾಗಿ ಮೂರು ಕಾರ್ಯ ನೋಡಿದ್ವಿ. கர்த்தருடைய வார்த்தையில தேறினவர்களா இருக்கணும். ಕರ್ತನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಶ್ರೇಷ್ಠರಾಗಿರಬೇಕು. மனுஷங்கன்னா இவ்வளவுதான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ಮನುಷ್ಯರಂದ್ರೆ ಇಷ್ಟೇ ಎಂಬುದಾಗಿ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿರಬೇಕು. இந்த ஒரு பகுத்தறிவுக்காக ஜெபிக்க வேண்டும். ಈ ಒಂದು ವಿವೇಚಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. இரண்டாவதாக மீண்டும் நெகேமியாவின் புத்தகத்துக்கு வரலாம். ಎರಡನೇದಾಗಿ ಮತ್ತೊಮ್ಮೆ ಆ ನೆಹೆಮೀಯನ ಪುಸ್ತಕಕ್ಕೆ ಬರೋಣ. இங்க ஒரு தடவை இவர் வரலன்னு சொல்லிடுறாரு. ಇಲ್ಲ ಒಂದು ಸಾರಿ ನೆಹೆಮೀಯ ಹೇಳ್ತಾನೆ ನಾನು ಬರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ஆனா 4ஆம் வசனத்தை வாசிக்கும்போது
போது, ಆದರೆ 4ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ அவர்கள் இந்த பிரகாரமாக 4 தரம் எனக்கு சொல்லி அனுப்பினார்கள், நானும் இந்த பிரகாரமாகவே அவர்களுக்கு மறுமொழி அனுப்பினேன். ಅವರು 4 ಸಾರಿ ನನಗೆ ಅದೇ ಪ್ರಕಾರ ಹೇಳಿ ಕಳಿಸಿದರು, ನಾನು ಅದೇ ಉತ್ತರ ಕೊಟ್ಟೆನು. அப்ப அந்த சாத்தான் ஒரு தடவை வந்துட்டு நம்ம எதிர்த்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னோடனே அவன் ஓடி போயிட மாட்டான். ಸೈತಾನನು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿದ ಒಂದು ಸಾರವನ್ನು ಎದುರಿಸಿ ನಿಂತಾಗ ನೋಡಿದ ಕೂಡಲೇ ಅವನು ಓಡಿ ಹೋಗೋದಿಲ್ಲ. இந்த அம்மி பத்தி ஒன்னு சொல்லுவாங்கல்ல, ಈ ಒಂದು ಕಲ್ಲಿನ ಬಗ್ಗೆ ಹೇಳುತ್ತಾರಲ್ವಾ, அடிக்க அடிக்க அம்மியும் நகருமா. ಇದು ಹೊಡಿತಾ ಆ ಕಲ್ಲು ಸಹ ಕದಲಿತ ಜರುಗುತ್ತದಂತೆ. அப்ப இங்க கூட முன்னாடி வந்து ஒரு பெரிய சுவர் ஒன்னு இந்த இடத்துல இருந்துச்சு, பாதியா வந்து ஒரு பெரிய வால் இருந்துச்சு. ಇಲ್ಲಿ ಸಹ ಮುಂಚೆ ಬಂದು ಇಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಒಂದು ಗೋಡೆ ಅರ್ಧ ಇತ್ತು ನಮಗೆ. அப்பெல்லாம் ரொம்ப பணம் கிடையாது. சோ விசுவாசிங்க தான் சாயங்காலம் வேலை முடிச்சிட்டு வந்து எல்லாம் சுத்தியல வச்சு இதெல்லாம் தட்டி உடைச்சு இதெல்லாம் கல்லெல்லாம் போட்டு ரபிஷ் போட்டு நிரப்பணும் இந்த இடத்துல. ಆಗ ಸಭೆ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಸಂಜೆ ಹೊತ್ತು ಕೆಲಸ ಮುಗಿಸ್ಕೊಂಡು ಬಂದು ಅವರು ಸುತ್ತಿ ತೆಗೆದು ಒಡೆದು ಇದನ್ನೆಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ಶುಚಿ ಮಾಡಿ ಅದನ್ನೆಲ್ಲ ಸರಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು ಕಲ್ಗಳನ್ನು ಹಾಕಿ. ಇದೆಲ್ಲ ಆರ್ವಮ ಬ್ರದರ್ಸ್ மட்டும் இல்ல, கொஞ்சம் சிஸ்டர்ஸும் வந்தாங்க. ಇದರಲ್ಲಿ ಸಹೋದರರು ಮಾತ್ರವಲ್ಲ ಸಹೋದರಿಗಳು ಸಹ ಬಂದು ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದಾರೆ. நம்மளுக்கு அந்த சுத்தியில தூக்குறதே ரொம்ப கஷ்டம். ನಮಗೆ ಆ ಸುತ್ತಿ ತೆಗೆಯೋದಕ್ಕೆ ಕಷ್ಟ. ஆனா பிரதர்ஸ் ஒரே அடியில அவங்க சைடுல இடிஞ்சிட்டு வரோம், நாங்க கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சிட்டு இருப்போம். ಆದ್ರೆ ಸಹೋದರರು ಹೊಡೆದ್ರೆ ಒಂದೇ ಏಟಿಗೆ ಅದು ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತೆ, ಆದ್ರೆ ನಾವು ಹೊಡಿಬೇಕಾದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ನಿಧಾನವಾಗಿ ಬೀಳುತ್ತದೆ. ஆனா மாத்தி மாத்தி அடிச்சிட்டே இருக்கும்போது பலன் கம்மியா இருந்தாலும் அந்த சவுறு கிராக் ஆயிடுச்சு. நம்ம ಬಹಳ ಕಡಿಮೆ ಆಗಿದ್ರು ಸ್ವಲ್ಪ ನಿಧಾನವಾಗಿ ಹೊಡಿತಾ ಇದ್ರು, ಆ ಗೋಡೆಗೆ ಒಡೆದು ಹೋಯ್ತು. இந்த மாதிரி சாத்தானுக்கு தெரியும். ಇದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ ಸೈತಾನನಿಗೆ ஏதோ ಗೊತ್ತಿರುತ್ತದೆ. ஒரு தடவை ட்ரை பண்ண இவங்கள வீழ்த்த முடியல, அப்ப இவங்க ரொம்ப ஸ்ட்ராங் அப்படினு அவன் ஓடிரலாம் மாட்டான். ಒಂದು ಸಾರಿ ಅವರನ್ನು ಹೇಗಾದ್ರೂ ಪ್ರಯತ್ನ ಮಾಡದೆ ಬಿದ್ದು ಹೋಗಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಇವರು ಸ್ಟ್ರಾಂಗ್ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಓಡಿ ಹೋಗೋದಿಲ್ಲ. பாருங்க, சோர்ந்து போகாம 4 தடவை இந்த மனுஷங்க ஆள் அனுப்புறாங்க. ಈ ನೆಹೆಮೀಯನ ಬಂದು 4 ಸಾರಿ ಬೇಸತ್ತು ಹೋಗದೆ 4 ಸಾರಿ ಜನರನ್ನು ಕಳಿಸುತ್ತಾರೆ. அப்படியே நெஹேமியாக்கே வெறுத்து போற அளவுக்கு திரும்ப திரும்ப ஆள் அனுப்புறாங்க. ಅವರು 3 ಸಾರಿ ಏನು ಮಾಡ್ತಂದ್ರೆ ನೆಹೆಮೀಯನಿಗೆ ಬೇಸರವಾಗುವಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ಇವರು 4 ಸಾರಿ ಕಳಿಸುತ್ತಾರೆ. இப்படிதான் சாத்தான் விடாப்பிடியாக நம்மளை தொந்தரவு செய்வான். ಈ ರೀತಿನೇ ಅವನ ಸೈತಾನನು ಎಡಬಿಡದೆ ತೊಂದರೆ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾನೆ. சிம்சோன் தெலீலாளுடைய விஷயத்துல அப்படிதானே நடந்தது. ಸಂಸೋನನ ಮತ್ತು ದೆಲೀಲಳ ವಿಷಯದಲ್ಲಿ ಹಾಗೆ ನಡೆಯಿತು. தெலீலாள் வந்து திரும்ப திரும்ப அவனுடைய வல்லமை எங்கிருந்து வருதுன்னு கேட்டு கேட்டு அவன் அப்படியே தொந்தரவு பண்ணி அவன் மனமடிவாக்கினாள்னு பாக்குறோம். ಆ ದೆಲೀಲ ಬಂದು ನಿನ್ನ ಶಕ್ತಿ ಎಲ್ಲಿದೆ, ನಿನ್ನ ಬಲ ಎಲ್ಲಿದೆ ಅಂತ ಹೇಳಿ ಪದೇ ಪದೇ ತೊಂದರೆ ಮಾಡಿ ಹಾಗೆ ತುಂಬಾ ಬೇಸರ ಪಡಿಸಿದಳು ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೇವೆ. இதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாம அந்த உண்மையை சொல்லிடுறான். ಇನ್ನು ಮುಂದೆ ನನಗೆ ತಡ್ಕೊಳಕ್ ಆಗಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಆ ನಿಜ ಸತ್ಯವನ್ನು ಹೇಳ್ಬಿಡ್ತಾನೆ. அதே மாதிரி தான் யோசேப்பு போத்திபாருடைய மனைவி இன்சிடென்ட்லயும் ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ ಯೋಸೇಫನ ಮತ್ತು ಪೋತಿಫರನ ಹೆಂಡತಿಯ அவ ವಿಷಯದಲ್ಲಿ அடிக்கடியாக யோசேப்பை எப்படியாவது பாவம் செய்ய வைக்கணும்னு சொல்லி அவ தொந்தரவு பண்ணான். ಪೋತಿಫರನ ಹೆಂಡತಿ ಬಂದು ಹೇಗಾದ್ರೂ ಬಂದು ಪದೇ ಪದೇ ಇವನು ಹೇಗಾದ್ರೂ ಪಾಪದಲ್ಲಿ ಬೀಳಿಸಬೇಕಾಗಿ ಪ್ರಯತ್ನ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. ஏன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே பாருங்களேன், ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಗ್ಗೆ ನೋಡಿ. எத்தனை தடவை சாத்தான் அவர் வந்து அந்த வனாந்திரத்துல இருக்கும்போது எத்தனை தடவை திரும்ப திரும்ப வந்து சோதிச்சான். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ಅಡವಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕಾದ್ರೆ ಎಷ್ಟು ಸಾರಿ ಬಂದು ಪದೇ ಪದೇ ಬಂದು ಸೈತಾನ ಶೋಧಿಸಿದ್ದಾನೆ. பேதுரு கிட்ட பாருங்க, ಪೇತ್ರನ ವಿಷಯದಲ್ಲಿ ನೋಡಿ, ஒரு தடவை அவர் மறுதலிச்சிட்டார்ல, ಒಂದು ಸಾರಿ ಅವನು ಅಲಗಳಿಸಿದ್ದನಲ್ವಾ, விட்டுட்டு போயிருக்கலாம்ல, ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬೋದಿತ್ತಲ್ವಾ. திரும்ப திரும்ப மறுதலின்னு 3 தடவை சாத்தான் தொந்தரவு பண்றான். ಪದೇ ಪದೇ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಿನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅಲಗಳಿಸುವುದಾಗಿ ತೊಂದರೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. அப்ப இப்படி சாத்தான் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை கீழே தள்ளும்படியாக தொந்தரவு பண்ணும்போது நாம என்ன பண்ணணும்? ಈ ರೀತಿಯಾದ ಸೈತಾನ ಪದೇ ಪದೇ ಬಂದು ನಮ್ಮ ಕೆಳಗೆ ಬೀಳಿಸುವುದಕ್ಕೆ ಅವನ ತೊಂದರೆ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ನಾವು ಏನ್ ಮಾಡಬೇಕು? நெಹேமியா என்ன பண்ணாரு? ನೆಹೆಮೀಯನು ಏನ್ ಮಾಡಿದರು? அவர்கள் நான் இந்த பிரகாரமாகவே அவர்களுக்கு மறுமொழி அனுப்பினேன். ನಾನು ಅದೇ ಪ್ರಕಾರ ಹೇಳಿ ಕಳಿಸಿದ್ರು, ನಾನು ಅದಕ್ಕೆ ಅದೇ ಉತ್ತರ ಕೊಟ್ಟೆ. எத்தனை தடவை நீ வந்தாலும் இதுதான் என் பதில். ನೀನು ಎಷ್ಟು ಸಾರಿ ಜನರು ನನ್ನ ಕಳಿಸಿದ್ರು ಇದೇ ನನ್ನ ಉತ್ತರ, நான் வர மாட்டேன், ನಾನು ಬರುವುದಿಲ್ಲ. உறுதியாய் அந்த பதிலை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தார். ದೃಢವಾಗಿ ಪದೇ ಪದೇ ಅದೇ ಉತ್ತರ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதற்கு அவர் என்ன ஒரு காரியம் சொன்னார் அப்படினா, ಅದಕ್ಕೆ ಏನು ಒಂದು ಕಾರ್ಯ ಅವರು ಹೇಳಿದ್ರು ಅಂದ್ರೆ, 3ஆம் வசனத்துல என்ன ரீசன் சொல்றார்? 3ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಏನು ಕಾರಣ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, நான் பெரிய வேலை செய்கிறேன், ನಾನು ದೊಡ್ಡ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿದ್ದೀನಿ, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்தில் வருகிறதினால் அது மினக்கட்டு போவானேன். ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಬಂದರೆ ಕೆಲಸ ನಿಂತು ಹೋಗಬಹುದು. அப்ப நெஹேமியாக்கு அவர் செய்யற வேலையோட வேல்யூ தெரிஞ்சிருந்தது. ನೆಹೆಮೀಯನಿಗೆ ಅವರು ಮಾಡುತ್ತಿರುವಂತ ಕೆಲಸದ ಬಗ್ಗೆ ಮೌಲ್ಯದ ಬಗ್ಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿತ್ತು. எருசலேம் தேவாலயம் இருக்கின்ற அந்த பட்டணத்தின் மதிற்சுவரை நான் கட்டி கொண்டிருக்கிறேன். ಯೆರೂಸಲೇಮಿನ ಪಟ್ಟಣದ ಆ ಒಂದು ಪೌಳಿ ಗೋಡೆಗಳನ್ನು ನಾನು ಕಟ್ಟುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. கர்த்தருடைய பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ನಾನು ದೇವರ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஆகவே நான் விட்டுட்டு வர மாட்டேன். ಆದ ಕಾರಣ ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ನಾನು ಬರುವುದಿಲ್ಲ. இதே போலதான் ಇದೇ ಪ್ರಕಾರ சாத்தான் திரும்ப திரும்ப நம்மளை தொந்தரவு பண்ணும்போது, ಸೈತಾನನು ಪದೇ ಪದೇ ಬಂದು ನಮಗೆ ತೊಂದರೆ ಮಾಡುವಾಗ, நமக்கு நாம் செய்து கொண்டிருக்கிற வேலையினுடைய மகத்துவம் என்னன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, ನಮಗೆ ನಾವು ಮಾಡ್ತಿರೋ ಕೆಲಸದ ಮಹತ್ವ ಏನು ಅಂತ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದ್ರೆ நாம சாத்தானுடைய பொய்க்கு நம்ம விழுந்துற மாட்டோம். ನಾವು ಸೈತಾನನ ಸುಳ್ಳಿನ ಮಾತುಗಳಿಗೆ ಬಿದ್ದು ಹೋಗುವುದಿಲ್ಲ. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2 ತಿಮೋಥೆಯ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 3ஆம் ವಚನத்தை வாசிக்கும்போது, 3ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2 ತಿಮೋಥೆಯ
2ஆம் அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 3-4 வசனங்கள். 3ನೇ ವಾಕ್ಯ ಮತ್ತು 4ನೇ ವಾಕ್ಯವನ್ನು 4ஆம் வசனம் டைரக்டா வாசிக்கலாம். 4ನೇ ವಾಕ್ಯ ನೇರವಾಗಿ ಹೋದೋಣ. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋಗುವ ಸೈನಿಕನು தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும். ಲೋಕ ವ್ಯವಹಾರದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳದೆ ತನ್ನನ್ನು ಸೈನ್ಯದಲ್ಲಿ ಸೇರಿಸಿಕೊಂಡವನನ್ನು பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். ಮೆಚ್ಚಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತಿರೋನಲ್ಲವೇ. அப்போ ஒரு சேவகன் ஒரு சோல்ஜர் போயிட்டு வார்ல நிக்கிறாருன்னு வெச்சுக்கோங்களேன். ಒಬ್ಬ ಸೈನಿಕನು ಹೋಗಿ ಯುದ್ಧದಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ ಅಂತ ಅನ್ಕೊಳ್ಳಲ್ಲ. அப்போ அந்த சோல்ஜர் எதுக்காக நிக்கிறார்னா தன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நிக்கல. ಆ ಸೈನಿಕನು ಯಾವುದಕ್ಕಾಗಿ ನಿಂತಿದ್ದಾರೆ, ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೋಸ್ಕರ ನಿಂತಿಲ್ಲ. தன்னுடைய நாட்டை காத்துக்கொள்ளும்படியாக அவர் போய் அந்த போர் செய்வதற்கு முன்னாடி நிக்கிறார். ತನ್ನ ದೇಶವನ್ನು ಕಾಯುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಕಾಪಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಮುಂದೆ ಹೋಗಿ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ. அப்போ இதுதான் இந்த சேவகன் செய்கின்ற பெரிய வேலை. ಹಾಗಾದ್ರೆ ಈ ಸೈನಿಕರು ಮಾಡುವಂತ ದೊಡ್ಡ ಕೆಲಸ ಇದೇ ಕೆಲಸ. அப்ப நம்மளுடைய இந்தியா பார்டர்ல கூட பாத்தீங்கன்னா ನಮ್ಮ ಭಾರತದ ಗಡಿ ಭಾಗದಲ್ಲಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಹಿಮಾಲಯ ಮலையிலலாம் ಆ ಹಿಮಾಲಯ ಪರ್ವತದಲ್ಲಿ கடுமையான குளிர்ல கூட அங்க போய் அவங்க நிக்கறாங்க. ಬಹಳ ತೀವ್ರವಾದ ಚಳಿಯ ಮಧ್ಯದಲ್ಲೂ ಸಹ ಅವರು ಹೋಗಿ ನಿಂತ್ಕೊಂಡಿರುತ್ತಾರೆ. ஏன் அப்படி நிக்கறாங்க? ಯಾಕೆ ಸೈನಿಕರಲ್ಲಿ தங்க ನಿಂತಿರುತ್ತಾರೆ? உயிருக்காகவா? ತನ್ನ ಪ್ರಾಣಕ್ಕೋಸ್ಕರ. எதிராளி இந்திய தேசத்துக்குள்ள நுழைஞ்சிர கூடாதுன்னு நிக்கறாங்க. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಅವಲ್ಲ, ಆದರೆ ವಿರೋಧಿಗಳು ಶತ್ರುಗಳು ನಮ್ಮ ಭಾರತದೊಳಗೆ ನುಗ್ಗಬಾರದು ಎಂಬುದಕ್ಕೋಸ್ಕರ ಅವರು ನಿಂತಿದ್ದಾರೆ. அதனால தான் அவ்வளவு குளிரையும் அவ்வளவு பிரச்சனைகளையும் அவங்களால தாங்க முடியுது. ஏன்னா அவங்க எதுக்கு நிக்கறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಅವರು ನಿಂತಿದ್ದಾರೆ ಅಂತ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿರೋದು ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅಷ್ಟು ಚಳಿಯ ಸಮಸ್ಯೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅವರು ಎದುರಿಸಿ ನಿಂತಿದ್ದಾರೆ. இதை போல கர்த்தருடைய பணியை செய்கின்ற நாம், ಇದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ ದೇವರ ಕೆಲಸ ಮಾಡ್ತಿರುವಂತ ನಾವು, குடும்பத்தை கட்டி கொண்டிருக்கிற நாம், ನಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಕಟ್ಟುತ್ತಿರುವಂತ நாம ನಾವು என்ன வேலை செய்யறோம் நமக்கு அதோட வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். ನಾವು ಏನು ಕೆಲಸ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ಬೆಳೆ ನಮಗೆ ಗೊತ್ತಿರಬೇಕು. சாத்தான் நம்மள தள்ளணும்ன்றதுக்காக அவன் வரல. ಸೈತಾನ್ ನಮ್ಮನ್ನು ತಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಅವನು ಬರುತ್ತಿಲ್ಲ. நம்மள தொட்டா ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற தரிசனமே போய்டும்னு அவனுக்கு தெரியும். ನಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟಿದ್ರೆ ದೇವರ ಮೇಲೆ ಇಟ್ಟು ದರ್ಶನ ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತೆ ಅಂತ ಅವನಿಗೆ ಗೊತ್ತಿದೆ. அதுக்காக தான் நமக்கு விரோதமா வருகிறான். ಅದಕ್ಕಾಗಿ ಅವನು ನಮ್ಮ ವಿರೋಧವಾಗಿ ಬರುತ್ತಾನೆ. நெஹேமியாவோட உயிருக்காக இவங்க சண்டை போடல. ನೆಹೆಮೀಯನ ಪ್ರಾಣಕ್ಕೋಸ್ಕರ ಯಾರು ಜಗಳ ಮಾಡಲಿಲ್ಲ. நெஹேமியானு ஒருத்தனை கீழே தள்ளிட்டா ನೆಹೆಮೀಯನ ಒಂದು ಸರಿ ಕೆಳಗೆ ಬೀಳಿಸಿದ್ರೆ கர்த்தர் அந்த அலங்கத்தை கட்ட வேண்டும் என்று வச்சிருக்கிற பெரிய ஒரு பணி வந்து சாதாரணமா போயிடும். ದೇವರಿಗೆ ಕಟ್ಟಬೇಕಂತ ಇಟ್ಟಿರುವಂತ ದೊಡ್ಡ ಗೋಡೆನ ಕಟ್ಟಬೇಕಾದ ಒಂದು ಪ್ಲಾನ್ ಅವನ ಹಾಗೆ ಸಾಧಾರಣವಾಗಿ ಕೆಳಗೆ ಬೀಳಿಸಬಹುದು ಅಂತ ಯೋಚಿಸಿದ್ದ. அப்ப இன்னைக்கும் திரும்ப திரும்ப சாத்தான் எப்படி நம்மள அட்டாக் பண்றானா? ಆ ಸೈತಾನ ಹೇಗೆ ಇವತ್ತು ಸಹ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಪದೇ ಪದೇ ದಾಳಿ ಮಾಡ್ತಾನಂದ್ರೆ, நம்ம பார்த்து கொண்டிருக்கிற யூடியூப் ஷார்ட்ஸ்ல, ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಯೂಟ್ಯೂಬ್ ಶಾರ್ಟ್ಸ್ ನಲ್ಲಿ, பார்க்கிற டிவி சீரியல்ல, ನಾವು ನೋಡುವಂತ ಯೂಟ್ಯೂಬ್ நம்ம ஃபேமிலி மூலமா, ಟಿವಿ ಸೀರಿಯಲ್, நம்ம ಫ್ರೆಂಡ್ಸ್ மூலமா, ಕುಟುಂಬ ಸ್ನೇಹಿತರ ಮೂಲಕವಾಗಿ எப்படியாவது ஆண்டவருக்காக நம்ம வச்சிருக்கிற வைராக்கத்தை அசைக்கும்படியாக அவன் திரும்ப திரும்ப அட்டாக் பண்ணிட்டே இருப்பான். ದೇವರ ಮೇಲೆ ಇಟ್ಟಂತ ಏನಾದರೂ ವೈರಾಗ್ಯವನ್ನು ನಂಬಿಕೆಯನ್ನು ಕದರಿಸೋಸ್ಕರ ಪದೇ ಪದೇ ಅವನು ದಾಳಿ ಮಾಡ್ತಾನೆ நம்ம ಇರ್ತಾನೆ. திருமண வாழ்க்கைக்கு விரோதமா வருவான். ನಮ್ಮ ವಿವಾಹದ ಜೀವನಕ್ಕೆ ವಿರೋಧ ಬರ್ತಾನೆ. எப்படியாவது நம்மை விழத்தள்ள வேண்டும். ನಮ್ಮನ್ನು ಹೇಗಾದ್ರೆ ಕೆಳಗೆ ಅವನು ಬೀಳಿಸಬೇಕು. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு காரியத்தை ಆದರೆ புரிஞ்சுக்கணும். ಇವತ್ತು ನೀವು ನಾನು ಒಂದು ಕಾರ್ಯ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ஆண்டவருக்காக பெரிய பணியை செய்து கொண்டிருக்கிறேன். ನಾನು ದೇವರಿಗೋಸ್ಕರ ದೊಡ್ಡ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஊழியத்துல நீங்க எழும்பி செய்யும் போது இப்படிதான் சிலர் வருவாங்க. ಸೇವೆಯಲ್ಲಿ ಎದ್ದು ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಕೆಲವರು ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಬರುತ್ತಾರೆ. விசேஷமாக ஃபுட் ஃபெஸ்ட் நடக்கும்போது, ವಿಶೇಷವಾಗಿ ಈ ಒಂದು ಆಹಾರ ಮೇಲೆ இது ஒரு ನಡೆಯುವಾಗ உன்னதமான பணி. என்ன நோக்கம் என்றால் பிள்ளைகளுக்கு இந்த மிஷனரி பணியை குறித்து, ஊழியத்தை குறித்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேணும். நம்ம நடத்துறோம். ನಾವು ಬಂದು ಮಕ್ಕಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದು ಈ ಒಂದು ಮಿಷನರಿ ಸೇವೆ ಅಂದ್ರೆ ಏನು ಎಂಬುದಾಗಿ ಅದರ ಪರಿಣಾಮ ಬೀರಬೇಕು, ಅವರಲ್ಲಿ ಗೊತ್ತಾಗಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಮಾಡ್ತಿದ್ದೇವೆ. ஆனா இதுக்காக ஏதாவது வேலை செய்யலாம்னு முயற்சி எடுக்கும்போது ಇದಕ್ಕೋಸ್ಕರ ಏನಾದ್ರೂ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕಂತ ಪ್ರಯತ್ನ ಮಾಡುವಾಗ 4 பேர் வருவாங்க. ಇದಕ್ಕೆ ವಿರೋಧ ಅನೇಕರು ಬರುತ್ತಾರೆ. உனக்கு வேற வேலை இல்லையா? ನಿನಗೆ ಬೇರೆ ಕೆಲಸ ಇಲ್ವಾ? உனக்கே உடம்பு முடியல, ನಿನಗೆ ಹುಷಾರಿಲ್ಲ, நீ எதுக்கு சமைச்சிட்டு போணும்? ನೀನ್ ಯಾಕೆ ಅಡಿಗೆ ಮಾಡ್ಬೇಕಲ್ಲಿ? நீ கொண்டு போற ஒரு 4 பிரியாணி பாக்கெட்லயா இந்த காசு வந்துற போது? ನೀನು ತಗೊಂಡು ಹೋಗಿರುವಂತ 4 ಬಿರಿಯಾನಿ ಪ್ಯಾಕೆಟ್ ಎಲ್ಲಾದ್ರೂ ಹಣ ಬರ್ತದ? அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். ಮುಂದಿನ ವರ್ಷ ನೋಡೋಣ ಬಿಡು. இந்த வருஷம் போய் சாப்பிட்டு மட்டும் ಈ வந்துறலாம். ವರ್ಷದಲ್ಲಿ ಹೋಗಿ ಬರೀ ಊಟ ಮಾಡ್ಕೊಂಡು ಬರಲ್ಲ. என்ன இந்த ஒரு ஊழியம் இல்ல, எந்த ஊழியத்தை நீங்க செய்வதற்கு முன்பாக வந்தாலும் ஒரு 4 பேர் திரும்ப திரும்ப இந்த சாத்தானை போல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய விஷன் தரிசனத்தை அசைப்பார்கள். ಈ ಒಂದು ವಿಷಯದಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲ, ಯಾವುದೇ ವಿಷಯದಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭಿಸಬೇಕಾದ್ರೆ ಹೋಗಬೇಕಾದ್ರೆ ಸೈತಾನರು ಬಂದು ಮನುಷ್ಯರ ಮೂಲಕವಾಗಿ ಈ ರೀತಿ 4 ಪದೇ ಪದೇ ಬಂದು ನಮ್ಮನ್ನು ದಾಳಿ ಮಾಡ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. நம்ம ஒருபோதும் அதற்கு நம்மளை விட்டு போடக்கூடாது. ದೇವರ ದರ್ಶನ ಕೆಡಿಸಲ್ಪಡೋದಕ್ಕೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಸಾರಿನ ಅದಕ್ಕೆ ಅವಕಾಶ ಕೊಡಲೇಬಾರದು. நீதிமொழிகள் 29:18 வாசிக்கும் போது, ನಾವು ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 29ನೇ ಅಧ್ಯಾಯದ 18ನೇ ವಾಕ್ಯನ ಓದುವಾಗ, நீதிமொழிகள் 29:18, ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 29:18, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ದೇವ ದರ್ಶಕರಿಲ್ಲದವರಲ್ಲಿ ಜನರು ಅಂಕೆ ಮೀರುವರು. தீர்க்க தரிசனம்னு எடுத்துக்கலாம். ಈ ದರ್ಶನத்தை ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. தரிசனம்னா நான் எதுக்கு ஒரு காரியத்தை செய்யறேன்ற புரிந்து கொள்ளுதல். ದರ್ಶನ ಏನಂದ್ರೆ ನಾನು ಯಾವುದಕ್ಕೆ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ಮಾಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದು. அந்த புரிதல் இல்ல, அந்த கன்விக்ஷன் இல்லனா அந்த இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு ಆ போவாங்க. ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ಅರಿವು ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ ಜನರಲ್ಲಿ ಕೆಟ್ಟು ಹೋಗುತ್ತಾರೆ. நீங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு காரியம்
செய்யலாம், ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಬಹುದು, வேலையில ஒரு காரியம் ನಿಮ್ಮ செய்யலாம், ಕೆಲಸದಲ್ಲಿ ಕಾರ್ಯ ಮಾಡಬಹುದು, ஊழியத்துல ஒரு காரியம் ಸೇವೆಯಲ್ಲಿ செய்யலாம். ಒಂದು ಕಾರ್ಯ ಮಾಡಬಹುದು. நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா ஏன் இதற்கு நான் செய்கிறேன், ನಮಗೆ ಒಂದು ಗೊತ್ತಿರಬೇಕು, ನಾನು ಯಾಕೆ ಇದನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, வாட் இஸ் மை கன்விக்ஷன். ನನಗೆ ಇದರಲ್ಲಿ ಮಾಡೋದು ಉದ್ದೇಶವೇನು. நான் இன்னைக்கு ஒரு டீ விக்கிறேனா, ನಾನು ಇವತ್ತೊಂದು ಟೀ நான் ಮಾಡ್ತಿದ್ದೀನಿ, இன்னைக்கு ஒரு ஆப்பம் விக்கிறேனா, ಇವತ್ತೊಂದು ಆಪ நான் ಮಾಡ್ತಿದ್ದೀನಿ, ஒரு ஐஸ்கிரீம் விக்கிறேனா, ಐಸ್ ಕ್ರೀಮ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ஏன் அதை செய்றேன்? ಯಾಕೆ ಅದನ್ನ ನಾನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ? பாஸ்டர் சொல்றான்றதுக்காகவா? ನಾ ಪಾಸ್ಟ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ರಗೋಸ್ಕರವಾ? கிடையாது. ಇಲ್ಲ. இதனுடைய நோக்கம் என்னன்னு தெளிவா தெரிஞ்சா இந்த ஒரு ஃபுட் ஃபெஸ்ட் இல்ல, இன்னும் 50-60 ஃபுட் ஃபெஸ்ட் வச்சாலும் எல்லாத்துக்கும் நீங்க ஓடி வருவீங்க. ಇದರ ಉದ್ದೇಶ ದರ್ಶನ ಅಂತ ಗೊತ್ತಾದರೆ ಈ ಒಂದು ಆಹಾರ ಮೇಲೆ 50-60 ಆಹಾರ ಮೇಲೆ ಇಟ್ಟರು ಸಹ ನೀವು ಓಡಿ ಬರ್ತೀರಿ. ಇದಕ್ಕೋಸ್ಕರ அப்போ நெகேமியாக்கு தான் செய்து கொண்டிருக்கிற வேலையினுடைய வேல்யூ தெரிஞ்சதுனால ஈஸியா 4 தடவை தொடர்ந்து அவங்களுக்கு முடியாதுன்னு சொல்ல முடிஞ்சது. ನೆಹೆಮೀಯನು ಮಾಡ್ತಿರುವಂತ ಕೆಲಸದ ಬಗ್ಗೆ ಮೌಲ್ಯದ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿರೋದು ನಿಮಿತ್ತವಾಗಿ 4 ಸಾರಿ ಪದೇ ಪದೇ ಬಂದಿದ್ರು, ಅದಕ್ಕೆ ಸುಲಭವಾಗಿ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳೋದಕ್ಕೆ ಅವನಿಗೆ ಸಾಧ್ಯವಾಯಿತು. அப்ப இரண்டாவதாக சாத்தான் என்ன செய்கிறான்? ಎರಡನೇದಾಗಿ ಸೈತಾನನು ಏನು ಮಾಡ್ತಾನೆ? விடாப்பிடியாக முயற்சி எடுக்கின்றான். ಅವನು ಎಡಬಿಡದೆ ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾನೆ. அதை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். ಅದನ್ನು ನಾವು ಎದುರಿಸಬೇಕು. கடைசியாக மூன்றாவதாக மீண்டும் நெகேமியா புத்தகத்திற்கு வரலாம். ಕೊನೆಯದಾಗಿ ಮೂರನೇದು ಅದೇ ನೆಹೆಮೀಯನ ಪುಸ್ತಕಕ್ಕೆ ಬರೋಣ. 6ஆம் அதிகாரத்துல 6ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 5 9 வசனங்களை வாசிக்கும் போது 5ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 9ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೆ ಓದುವಾಗ 5ஆம் வசனத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ಮೊದಲು 5ನೇ ವಾಕ್ಯ ನೋಡೋಣ. 5ஆம் தரமும் சன்பல்லாத்து அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரனையும் அவன் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினான். 5ನೇ ಸಾರಿ ಸನ್ಬಟನು ಅದೇ ಉದ್ದೇಶದಿಂದ ತನ್ನ ಸ್ವಂತ ಸೇವಕನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಮುಚ್ಚದಿರುವ ಒಂದು ಪತ್ರವನ್ನು ಕಳುಹಿಸಿದನು. அப்ப ஃபர்ஸ்ட் 4 தடவை எப்படி வந்துச்சு? ಈಗ ಮೊದಲು 4 ಸಾರಿ ಹೇಗೆ ಬಂತು? நேரா நெகேமியாக்கு நியூஸ் வந்துச்சு. ನೇರವಾಗಿ ನೆಹೆಮೀಯನಿಗೆ ಆ ಸುದ್ದಿ ಬಂತು. ஆனா இப்போ 5வது தடவை ಈಗ 5ನೇ ಸಾರಿ முத்திரை போடாத கடிதம். ಈಗ ಮುಚ್ಚದೆ ಇರುವಂತ ಒಂದು ಪತ್ರ. அப்ப அந்த காலத்துல இந்த மெசஞ்சர் நேரடியா வந்து இன்னொருத்தர்கிட்ட அந்த கடிதத்தை கொடுக்க மாட்டாங்க. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಬಂದು ನೇರವಾಗಿ ಬಂದು ಆ ಪತ್ರವನ್ನು ನೇರವಾಗಿ ಅವರ ಹತ್ರ ಬಂದು ಕೊಡುವುದಿಲ್ಲ. அப்ப இந்த கடிதம் வந்து கை மாறி கடைசியா யார்கிட்ட போணுமோ அவங்க கிட்ட வந்து சேரும். ಈಗ ಈ ಒಂದು ಪತ್ರ ಬಂದು ಒಬ್ಬರಿಂದ ಹಸ್ತಾಂತರವಾಗಿ ಯಾರ ಹತ್ರ ಬಂದು ಸೇರಬೇಕು ಅವರ ಹತ್ರ ಬಂದು ಕೊನೆಯದಾಗಿ ಸೇರುತ್ತದೆ. அப்ப இந்த கடிதம் முத்திரை போடாத கடிதம். ಈ ಒಂದು ಪತ್ರ ಬಂದು ಇದಕ್ಕೆ ಮುದ್ರೆ ಹಾಕದಿರುವುದು. இத்தனை பேரும் இந்த கடிதத்தை வாசிச்சு தான் கடைசியா நெகேமியாட்ட வந்து சேருது. ಇಷ್ಟು ಜನರು ಎಲ್ಲಾ ಪತ್ರವನ್ನು ಓದಿದ ನಂತರವೇ ಕೊನೆಯದಾಗಿ ನೆಹೆಮೀಯನ ಹತ್ರ ಬಂದು ಸೇರುತ್ತಿದೆ. 6-7ஆம் வசனத்துல என்ன அந்த கடிதத்துல எழுதி இருக்காங்க பாருங்க. ಈಗ 6ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ 7ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಪತ್ರದಲ್ಲಿ ಏನು ಬರೆದಿದೆ ನೋಡೋಣ. அதிலே நீரும் யூதரும் கலகம் பண்ண நினைக்கிறீர்கள் என்றும் ಅದರಲ್ಲಿ ಗೆಷೆಮೆಯನು ನನಗೆ ತಿಳಿದ ಪ್ರಕಾರ ನೀನು ಯೆಹೂದ್ಯರು ತಿರುಗಿ ಬೀಳಬೇಕೆಂದಿದ್ದೀರಿ, அதற்காக நீர் அலங்கத்தை கட்டுகிறீர் என்றும் ಆದ್ದರಿಂದಲೇ ನೀನು ಆ ಗೋಡೆಯನ್ನು ಕಟ್ಟಿಸುತ್ತಿ, இவ்விதமாக நீர் அவர்களுக்கு ராஜாவாக போகிறீர் என்றும் ಮತ್ತು ನೀನು ಅವರ ಅರಸನಾಗಿವೆ ಎಂಬ ಸುದ್ದಿಯು யூதாவிலே ஒரு ராஜா இருக்கிறார் என்று உம்மை குறித்து எருசலேமிலே கூறுகிற தீர்க்கதரிசிகளையும் சம்பாதித்தீர் என்று புறஜாதிகளுக்குள்ளே பிரஸ்தாபமாயிருக்கிறது. ಒಬ್ಬ ಅರಸನ ಇರುತ್ತಾನೆಂಬುದು ನಿನ್ನನ್ನು ಕುರಿತು ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ ಪ್ರಕಟಿಸಿದಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರವಾದಿಗಳು ನೇಮಿಸಿದೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. கஷ்மூவும் அப்படியே சொல்லுகிறான். ಈ ಸುದ್ದಿ ರಾಜನಿಗೆ ಮುಟ್ಟುವುದು, இப்போதும் இந்த செய்தி ராஜாவுக்கு எட்டுமே, ಈ ಸುದ್ದಿ ರಾಜನಿಗೆ ಮುಟ್ಟುವುದು. ஆகையால் நாம் ஒருவரோடு ஒருவர் ஆலோசனை பண்ணுவதற்காக நீர் வர வேண்டும் என்று ಆದ್ದರಿಂದ ಕೂಡಿ ಮಾತಾಡೋಣ ಬಾ ಎಂದು ಬರೆದಿತ್ತು. எவ்வளவு அழகா நெகேமியாவுடைய பேரை டேமேஜ் பண்றாங்க பாருங்க. ಎಷ್ಟು ಸುಂದರವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಂದು ನೆಹೆಮೀಯನ ಹೆಸರು ಹಾಳು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ ನೋಡಿ. அப்போ இவர் அர்த்தசஷ்டா ராஜா கிட்ட பர்மிஷன் கேட்டு வந்திருக்கிறார். ಇವರು ಅರಸನ ಹತ್ರ ಬಂದು ಅನುಮತಿ ಕೇಳಿ ಅವರು ಬಂದಿದ್ದಾರೆ. நெகேமியா நான் தான் அடுத்த ராஜான்னு இங்க யூதர்கள் அதாவது இஸ்ரவேலர்கள் கிட்ட அவர் சொல்லவே இல்ல. ಇಸ್ರಾಯೇಲರ ಹತ್ರ ಬಂದು ನೆಹೆಮೀಯನ ಬಂದು ನಾನು ಮುಂದಿನ ಅರಸನೆಂಬುದಾಗಿ ಹೇಳಲಿಲ್ಲ. எவ்வளவு கிளீனா முத்திரை போடாத ஒரு லெட்டர்ல இப்படி ஒரு காரியத்தை எழுதி அனுப்பி இருக்காங்க. ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ ಮುದ್ರೆ ಹಾಕದೆ ಇರುವಂತ ಪತ್ರದಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಬರೆದು ಕಳಿಸಿದ್ದಾರೆ. இந்த கடிதத்துல இருக்கிற காரியங்களோ இந்த கடிதமோ இந்த ராஜா அர்த்தசஷ்டா கிட்ட கிடைச்சதுன்னா நெகேமியாவுடைய உயிருக்கே அது ஆபத்து. ಈ ಒಂದು ಪತ್ರ ಬಂದು ಆ ಅರಸನ ಕೈಗೆ ಸಿಕ್ಕಿ ಬಿಟ್ರೆ ಓದ್ಬಿಟ್ರೆ ಅಷ್ಟೇ ನೆಹೆಮೀಯನ ಪ್ರಾಣಕ್ಕೆ ತುಂಬಾ ಅಪಾಯವಾಗುತ್ತದೆ. அப்ப சாத்தான் செய்கிற அடுத்த காரியம் என்னன்னா நம்மளுடைய பேரை டேமேஜ் பண்ணுவான். ಸೈತಾನನು ಮಾಡುವಂತ ಮುಂದಿನ ಹಂತದ ಕೆಲಸವೇನೆಂದರೆ ನಮ್ಮ ಹೆಸರನ್ನು ಕೆಡಿಸುತ್ತಾನೆ. நம்மை பற்றி அவதூறான செய்திகளை அவன் பரப்புவான். ನಮ್ಮ ವಿರುದ್ಧವಾಗಿ ಅಪಪ್ರಚಾರ ಮಾಡುತ್ತಾರ ಅವನು. பாருங்க எவ்வளவு தூரம் ஊழியத்துல நம்ம முன்னாடி வருவோம். ನೋಡಿ ಸೇವೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ನಾವು ಮುಂದೆ ಬರ್ತೀವಿ. 10 பேர் நம்மளை என்கரேஜ் பண்ற வரைக்கும் தானே. 10 ಜನರು ಉತ್ತೇಜನ ಮಾಡುವ ತನಕ ಮಾತ್ರ ತಾನೆ. 11வது ஆளு நம்மளுடைய பேரை கெடுக்கிற மாதிரி ஒரு காரியம் சொல்லி அது நம்ம காதுக்கு வந்துருச்சுன்னா நம்ம ஊழியம் தள்ளாடும் அல்லவா. ಆ 11ನೇ ವ್ಯಕ್ತಿ ಹೇಗಾದ್ರೂ ನಮ್ಮ ವಿರೋಧ ಕುತಂತ್ರ ಮಾಡಿ ಕೆಡಿಸಬೇಕಂತ ಹೇಳಿ ಆ ಸುದ್ದಿ ನಮ್ಮ ಕಿವಿಗೆ ಬಂದ್ರೆ ನಮ್ಮ ಮಾಡೋ ಸೇವೆ ಬಂದು ಅಲ್ಲಾಡೋದಿಲ್ವಾ. இவங்களா யார் தெரியுமா? ಇವರೆಲ್ಲರೂ ಯಾರು ಗೊತ್ತಾ? இவங்களா பெரிய ஆளுங்க. ಇವರೆಲ್ಲ ದೊಡ್ಡವರು. இவங்களா ரொம்ப பாஸ்ட்
பாஸ்டருக்கு க்ளோஸ். ಇವರೆಲ್ಲ ಪಾಸ್ಟ್ಗೆ ತುಂಬಾ ಆಪ್ತರು. இவங்க இப்படிப்பட்ட காரியம் எல்லாம் செஞ்சுட்டு இங்க வந்து பண்றாங்க பாருங்க. ಇವರೆಲ್ಲ ಈ ರೀತಿ ಇಂತ ಕೆಲಸ ಎಲ್ಲ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಇಲ್ಲಿ வந்து ಈ ರೀತಿ ಮಾಡ್ತಿದ್ರು சில காரியங்கள் நம்முடைய பெயருக்கு கலங்கம் வரும்போது நம்மால தொடர்ந்து நிலைத்து நிற்க முடியாது. ನಮ್ಮ ಹೆಸರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಕಲಂಕಗಳು ಬರಬೇಕಾದ್ರೆ ನಮ್ಮಿಂದ ತಡ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಆಗುದಿಲ್ಲ. இந்த 21 வருஷம் என்னுடைய ஊழிய வாழ்க்கையில நிறைய இப்படிப்பட்ட அவதூறான காரியங்களை நான் கேட்டு இருக்கிறேன். ನನ್ನ ಸೇವೆಯಲ್ಲಿ 21 ವರ್ಷದ ಸೇವೆಯಲ್ಲಿ ಬಂದು ನಾನು ಈ ರೀತಿ ನನ್ನ ವಿರೋಧವಾಗಿ ಅಪಪ್ರಚಾರ ಮಾಡಿದದನ್ನೆಲ್ಲ ಕೇಳಿದ್ದೀನಿ. சிலர் நம்மட்ட நல்லா இருப்பாங்க, ಅವರು ನೋಡೋದಕ್ಕೆ ಚೆನ್ನಾಗೇ ಇರ್ತಾರೆ. ஆனா எப்படி வந்து சொல்லுவாங்கன்னா, ಆದ್ರೆ ಹೇಗ್ ಬಂದು ಹೇಳ್ತಾರಂದ್ರೆ, சிஸ்டர் சில பேர் உங்களை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, ಸಿಸ್ಟರ್ ಕೆಲವರು ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ಏನು ಹೇಳ್ತಿದ್ದಾರಂದ್ರೆ, சிஸ்டர் சில பேர் பாஸ்டர் பத்தி என்ன சொல்றாங்கன்னா, ಸಿಸ್ಟರ್ ಕೆಲವರು ಪಾಸ್ಟರ್ ಬಗ್ಗೆ ಏನು ಹೇಳ್ತಿದ್ದಾರಂದ್ರೆ, சில பேர் சர்ச்சை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, ಕೆಲವರು ಸಭೆ ಬಗ್ಗೆ ಏನು ಹೇಳ್ತಿದ್ದಾರಂದ್ರೆ, அப்ப இப்படிப்பட்ட காரியங்களை நாம் கட்டி கொண்டிருக்கும் போது யாராவது சொல்லும்போது நம்முடைய தைரியம் கொஞ்சம் அசைக்கப்படும். ಈ ರೀತಿ ನಾವು ಏನಾದ್ರೂ ಕಟ್ಟಿತಿರ್ಬೇಕಾದ್ರೆ ಯಾರಾದ್ರೂ ಬಂದು ಏನಾದ್ರೂ ಮಾಡ್ಬೇಕಾದ್ರೆ ನಮ್ಮ ಧೈರ್ಯ ಸ್ವಲ್ಪ ಅಲ್ಲಾಡದ್ ಬಿಡ್ತದೆ. ஆனா இது அவர்கள் பேசுகிறது கிடையாது. ಆದ್ರೆ ಅವರು ಮಾತಾಡುವಂತ ವಿಷಯಗಳಲ್ಲ. அவங்க பின்னாடி இருந்து வேலை செய்கிற சாத்தான் சொல்வது. ಅವರ ಹಿಂದೆ ಇದ್ದು ಸೈತಾನವಾಗಿ ಮಾಡುವಂತ ಕೆಲಸಗಳಾಗಿದೆ. ஏனென்றால் அவனுடைய பெயரே குற்றம் சுமத்துகிறவன் தான். ಅವರ ಹೆಸರು ಮೇಲೆ ಏನಾದ್ರೂ ಕಲಂಕ ತಪ್ಪು ಹೊರಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ಪ್ರಕಟಣೆ 12ನೇ 10ನೇ ವಾಕ್ಯನ ಓದುವಾಗ, வெளிப்படுத்தின விசேஷம் 12:10, ಪ್ರಕಟಣೆ 12ನೇ 10ನೇ ವಾಕ್ಯ, அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, ಆಗ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಮಹಾ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿದನು. இங்க வானத்து தமிழ் ஐ திங்க் இங்கிலீஷ் பைபிள்ல heaven ன்னு போட்டுருக்கு. ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಪರಲೋಕ ಅಂತ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்ப பரலோகத்துல இருந்தே வந்த ஒரு டிக்ளரேஷன், பரலோகத்துல இருந்தே சாத்தானை பத்தி சொல்லப்பட்டது என்ன அப்படினா, ಪರಲೋಕದ ಮಹಾ ಶಬ್ದವು ಸೈತಾನನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಘೋಷಣೆ ಆಗಿದೆ ಏನಂದ್ರೆ, இரண்டாவது பகுதியை நேரா வாசிக்கலாம். ಎರಡನೇ ಭಾಗ ನೇರವಾಗಿ ಹೋದನ, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். ಹಗಲಿರಲು ನಮ್ಮ ಸಹೋದರರ ಮೇಲೆ ನಮ್ಮ ದೇವರ ಮುಂದೆ ದೂರು ಹೇಳಿದ ದೂರುಗಾರನು ದೊಬ್ಬಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. அப்ப சகோதரரை குற்றம் சாட்டுகிறவன் யார் அப்படினா சாத்தான். ಈ ಒಂದು ಸಹೋದರರ ಮೇಲೆ ಈ ರೀತಿ ತಪ್ಪು ಹೊರಿಸುವವನು ದೂರು ಹೇಳೋನು ಅಂದ್ರೆ ಸೈತಾನದ್ದು. அப்ப இப்போ நம்ம சுதாரிச்சுப்போம்ல, ಈಗ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ತೀವಲ್ವಾ, யாராவது நம்முடைய பெயருக்கு கலங்க விளைவிச்சா ಯಾರಾದ್ರೂ ನಮಗೆ ಹೆಸರಿಗೆ ಕಳಂಕ ತರುವವರಾಗಿದ್ರೆ உடனே சுதாரிச்சுக்கணும். இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். ನಾವು ತಕ್ಷಣ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಕೆ ಇದು ಆತ್ಮೀಯ ಯುದ್ಧ. இந்த ஜனங்கள் எனக்கு விரோதமாக பேசுறது ಈ கிடையாது. ಜನರು ನನಗೆ ವಿರೋಧವಾಗಿ இந்த ಮಾತಾಡುತ್ತಿಲ್ಲ. ஜனங்கள் என் குடும்பத்துக்கு விரோதமாக பேசுவது ಈ கிடையாது. ಜನರು ನಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾತಾಡುತ್ತಿಲ್ಲ. இந்த ஜனங்கள் என் வேலைக்கு விரோதமாக பேசுகிறது ಈ கிடையாது. ಜನರು ನಮ್ಮ ಕೆಲಸಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾತಾಡುತ್ತಿಲ್ಲ. இவங்களுக்கு பின்னாடி இருந்து இவங்களை ஆபரேட் பண்ற சாத்தான், ಇವರ ಹಿಂದೆ ಇದ್ದು ಕೆಲಸ ಮಾಡ್ತಿರುವಂತ ಸೈತಾನ್, நான் அவனை எதிர்த்து நிற்க வேண்டும். ನಾನು ಅವನನ್ನು ಕಡ್ಡಾಯವಾಗಿ ಎದುರಿಸಲೇಬೇಕು. யோபுவை குறித்து தேவனிடமே குற்றம் சுமத்தினான். ಯೋಬನ ಕುರಿತು ದೇವರ ಹತ್ರ ಹೋಗಿನೇ ದೂರು ಹೇಳಿದ್ದಾನೆ. தேவனை குறித்து ஏவாள் இடத்துல குற்றம் சுமத்தினான். ದೇವರ ಬಗ್ಗೆ ಅವಳ ಹತ್ರ ಹೇಳ್ತಾನೆ. பரிசேயர்கள் மூலமாக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திற்கே குற்றம் சுமத்தினான். ಪರಿಸರ ಬಳಕವಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಾಮ ಮೇಲೆನೆ ಕಲಂಕ ಬರುವಂತೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. இதை பார்த்தலாம் நாம் நம்முடைய தரிசனத்தை விட்டுவிடக் கூடாது. ಈಗ ನೋಡುವುದಾದರೆ ನಮ್ಮ ದರ್ಶನವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು ನಾವು. 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, ನೆಹೆಮೀಯ 6ನೇ 9ನೇ ವಾಕ್ಯನ ಓದುವಾಗ, நெகேமியா 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, ನೆಹೆಮೀಯ 6ನೇ 9ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, அந்த வேலை நடைந்தேறாத படிக்கு எங்கள் கை சலித்து போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும். ಇವರ ಕೈಗಳು ಜೋಳು ಬಿದ್ದ ಕೆಲಸವನ್ನು ತೀರಿಸದೆ ಬಿಡಲಿ ಎಂದು ಅಂದುಕೊಂಡು ನಮ್ಮನ್ನು ಹೆದರಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನಿಸುತ್ತಿದ್ದರು. ನನ್ನ ದೇವರೇ ನನ್ನ ಕೈಗಳು ಬಲಪಡಿಸು. இப்படி குற்றம் சுமத்தும் போது என்ன நடக்குது பாருங்க. ಈ ರೀತಿ ತಪ್ಪು ಹೊರಿಸಬೇಕಾದ್ರೆ ಏನ್ ನಡೀತಿದೆ ನೋಡಿ. நம்முடைய கை என்ன ஆகுமா? சலித்து போகுமா? ನಮ್ಮ ಕೈ ಏನ್ ಆಗುತ್ತದೆ? ಜೋಲು ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತದಂತೆ. அப்படினா என்ன அர்த்தம்? நம்ம சோர்ந்து போவோம், ನಾವು ಬೇಸತ್ತು ಹೋಗುತ್ತೇವೆ. அப்ப நாம ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், என் குடும்பத்திற்காக ஏதாவது செய்யணும், என் வேலையில நான் இதை செய்யணும் நினைச்சு நம்ம செஞ்சிட்டு இருக்கும்போது, ನಾನು ದೇವರಿಗೋಸ್ಕರ ಏನಾದ್ರೂ ಮಾಡಬೇಕು, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಮಾಡಬೇಕು, ಕೆಲಸದಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಮಾಡಬೇಕು ಯೋಚಿಸುತ್ತಿರುವಾಗ இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்மளை சோர்ந்து போக பண்ணும். ಈ ರೀತಿಯಾದ ವಾಕ್ಯ ಮಾತುಗಳು ಬರಬೇಕಾದ್ರೆ ಬೇಸರ ಪಡಿಸುತ್ತದೆ. குற்றம் சுமத்துவதனால என்ன நடக்கும்னா நம்ம சோர்ந்து போவோம். ಈ ರೀತಿ ತಪ್ಪು ಹೊರಿಸಬೇಕಾದ್ರೆ ಏನಾಗ್ತದೆ? ಅದರಿಂದ ಬೇಸರವಾಗುತ್ತೇವೆ. இரண்டாவது நம்முடைய ஃபோக்கஸ் மாறிடும். ಎರಡನೇ ನಮ್ಮ ಗಮನ ಬೇರೆ ಕಡೆ ಹೋಗ್ತದೆ. இவ்வளவு நேரம் ஊழியம் செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்த நம்ம ಎಷ್ಟು ದಿನಗಳವರೆಗೆ ಸೇವೆ ಮಾಡ್ತಿರ್ಬೇಕಂತ ಯೋಚಿಸಿದ ನಾವು இப்போ எப்படி நம்முடைய பெயருக்கு விளைஞ்ச கலகத்தை எப்படி சரி பண்றதுன்னு அதை யோசிக்க ஆரம்பிச்சிரோம். ಈಗ ನಮ್ಮ ಹೆಸರಿಗೆ ಕಳಂಕ ಬಂದಿದೆ, ಅದನ್ನ ಹೇಗೆ ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳೋದು ಬದಲು ಅದರ ಬಗ್ಗೆ ಯೋಚನೆ ಮಾಡಲು ಆರಂಭಿಸುತ್ತೇವೆ. ஐயೋ எனக்கு ரொம்ப பெருமைன்னு சொல்லிட்டாங்களே, ಅಯ್ಯೋ ನನಗೆ ತುಂಬಾ ಹೆಮ್ಮೆ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ, நான் பிரச்சனை பண்றேன்னு சொல்லிட்டாங்க, ನಾನು ತುಂಬಾ ತೊಂದರೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ, நான் எப்பவுமே ಲೀಡರ್ ಆಗணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, ನಾನು ಎಲ್ಲ ಲೀಡರ್ ಆಗಿದ್ದೀನಿ ಅಂತ நான் ಯೋಚಿಸಿದ್ದಾರೆ, கோபப்படுறேன்னு சொல்லிட்டாங்க, ನಾನು ಕೋಪ ಮಾಡ್ಕೊಳ್ತೀನಿ ಅಂತ இப்போ ಹೇಳಿದ್ದಾರೆ. என் பேரை எப்படி நான் மாத்துறது? ಈ ಹೆಸರು ಹೇಗೆ ಬದಲಾಯಿಸೋದು? நான் எதையாவது பண்ணி என் நற்பெயரை திரும்ப சம்பாதிச்சுக்கலாமா? ಹೇಗಾದ್ರೂ ಮಾಡಿ ನನ್ನ ಒಳ್ಳೆ ಹೆಸರು ಮತ್ತೆ ಪಡೆದುಕೊಳ್ಳೋಣ. அப்ப ஃபோக்கஸ் மாறிடுச்சு. ನನ್ನ ಗಮನ ಬೇರೆ ಕಡೆ ಹೋಗಿದೆ. ಇವಾಗ இவ்வளவு நேரம் ஜனங்களை குறிச்சு, ஊழியத்தை குறிச்சு, ஆண்டவர் ராஜ்யத்தை குறிச்சு இருந்த ஃபோக்கஸ் ಎಷ್ಟು ದಿನಗಳ ಜನರ ಬಗ್ಗೆ, ದೇವರ ರಾಜ್ಯದ ಬಗ್ಗೆ ಇದ್ದಂತ ಗಮನ இப்போ என் பேரை எப்படி நான் காப்பாத்த
காப்பாத்திக்கணும்னு மாறிடுச்சு. ಈಗ ನನ್ನ ಹೆಸರು ಹೇಗೆ ಉಳಿಸಿಕೊಳ್ಳುವುದು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಅದು ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತೀವಿ. மட்டுமல்லாமல் ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ இந்த குற்றம் சுமத்துறதுனால என்ன நடக்கும் ಈ அப்படின்னா, ತಪ್ಪು ಹೊರಿಸಿದ ಮೂಲಕ ಏನ್ ನಡೀತದೆ ಅಂದ್ರೆ, நீதிமொழிகள் 16:28 வாசிக்கும் போது, ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 16:28 ವಾಕ್ಯ ಓದುವಾಗ, நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 16:28 ವಾಕ್ಯ, கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். ಈ ತುಂಟನ ಜಗಳ ಬಿಡುತ್ತಾನೆ, ಚಾಡಿಕೋರನ ಮಿತ್ರರನ್ನು ಹಗಲಿಸುತ್ತಾನೆ. குற்றம் சுமத்துகிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு ಈ சொன்னா, ತಪ್ಪು ಹೊರಿಸುವುದರಿಂದ ಏನ್ ನಡೀತದೆ ಅಂದ್ರೆ, வீட்ல ஒரு பிளவு வருது, ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ಹಾನಿ ಬರ್ತದೆ, ஊழியத்திலே ஒரு பிளவு வருகிறது, ಸೇವೆಯಲ್ಲಿ ಏನೋ ಒಡೆದು ಹೋಗದ ಸ್ಥಿತಿ ಬರ್ತದೆ. நண்பர்களை கூட இந்த கோல் சொல்றது பிரிச்சிருமா. ಇದನ್ನು ಸಹ ಈ ರೀತಿ ಕೋಪ ಮಾಡೋದು ಸಹ ಅದು ಅಗಲಿಸಿ ಬಿಡುತ್ತದೆ. அப்ப இப்படி யாராவது நமக்கு விரோதமாக குற்றம் சுமத்தும் போது ಯಾರ ತಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ತಪ್ಪು ಹೊರಿಸುವಾಗ நாம என்ன பண்ணணும்? ನಾವ್ ಏನ್ ಮಾಡಬೇಕು? நெகேமியா என்ன பண்ணாரு? ನೆಹೆಮೀಯನು ಏನ್ ಮಾಡಿದ್ರು? 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பாருங்க, 6:8 ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡಿ, அதற்கு நான் நீர் சொல்லுகிற அந்த காரியங்களில் ஒன்றும் நடக்கவில்லை, அவைகள் உம்முடைய மனோராஜ்யமே ஒழிய வேறல்ல என்று சொல்லி அனுப்பினேன். ಅದಕ್ಕೆ ನೀನು ಬರೆದಂತದ್ದು ಏನು ನಡೆದಿಲ್ಲ, ಅದನ್ನು ನೀನೇ ನಿನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಕಲ್ಪಿಸಿಕೊಂಡಿದ್ದೀಯ ಎಂದು ಹೇಳಿ ಕಳಿಸಿದ್ದಾನೆ. அப்ப ஃபர்ஸ்ட் நெகேமியா என்ன சொல்லி அனுப்புறாரு? ಮೊದಲು ನೆಹೆಮೀಯನು ಏನು ಹೇಳಿ நீங்க ಕಳಿಸುತ್ತಾನೆ? சொல்றதெல்லாம் பொய், ನೀನು ಹೇಳಿದೆಲ್ಲ ಸುಳ್ಳು, நான் ராஜாவாகலாம் நினைக்கல, ನಾನು ರಾಜನಾಗೋದಕ್ಕಿಲ್ಲ, நான் என்ன உயர்த்தல, ನಾನು ನನ್ನ ಹೊಗಳಿಕೊಳ್ಳುತ್ತಿಲ್ಲ, நான் ராஜாவுக்கு விரோதமா எதுவுமே பண்ணல, ನಾನು ರಾಜನ ವಿರುದ್ಧ ಏನು ಮಾಡಿಲ್ಲ. அப்படின்னு உண்மையே முதலாவது ಆರ್ತಿ சொல்லிக்கிறார். ಮೊದಲು ಸತ್ಯವನ್ನು ಹೇಳ್ತಾನೆ. இரண்டாவது என்ன பண்ணுகிறார்? ಎರಡನೇದು ಏನು ಮಾಡ್ತಾನೆ? 9ஆம் வசனத்துல நம்ம வாசித்ததை போல 9ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದಿದ ಪ್ರಕಾರ அவர் கர்த்தரை சார்ந்து கொள்கிறார். ಅವನ ಕರ್ತನನ್ನು ಆಧಾರ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஆண்டவரே, ದೇವರೇ, நீங்க இதை செய்து அருளுங்க, ನೀವು ಇದು ನನಗೆ ಮಾಡಿ, நீர் எங்களை திடப்படுத்தி அருளும். ನೀವು ನಮ್ಮನ್ನು ಧೈರ್ಯಪಡಿಸಿ அப்போ ಕಳಿಸು. இரண்டாவது அவர் ஜெபித்து கர்த்தரை நம்புகிறார். ಎರಡನೇದಾಗ ಅವನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ದೇವರ ನಂಬುತ್ತಾನೆ. மூன்றாவதாக கடைசியாக ಮೂರನೇದು ಕೊನೆಯದು, அவர் குற்றம் சாட்டப்பட முடியாத அளவுக்கு அவருடைய வாழ்க்கை முறை இருந்தது. ಅವರ ಮೇಲೆ ತಪ್ಪು ಹೊರಸಕ್ಕಾಗದಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ಅವನ ಜೀವನ ಶೈಲಿ ಬಿತ್ತು. அப்போ நீங்க யார் வேணா என்ன பத்தி தப்பா சொல்லிக்கோங்க, ನೀವು ಯಾರು ಬೇಕಾದ್ರೆ ನನ್ನ ಬಗ್ಗೆ ತಪ್ಪಾಗಿ ஆனா ಹೇಳಿರಿ, என்னிடத்துல எந்த தப்பும் இல்லன்ற அளவுக்கு அவர் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். ಆದ್ರೆ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಯಾವ ತಪ್ಪು ಇಲ್ಲದಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ಅವ್ರು ಬಾಳುತ್ತಿದ್ದಾರೆ. எப்படி பாருங்க, நெகேமியா 5ஆம் அதிகாரத்துல, ಹೇಗಂದ್ರೆ ಈ ನೆಹೆಮೀಯನ 5ನೇ நீங்க ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ வீட்ல சென்று வாசிச்சுக்கோங்க, ಮನೆಗೆ ಹೋಗಿ ಓದಿ ಅದನ್ನು 14 18 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் போது 14ನೇ ವಚನದಿಂದ 18ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದಿದ್ರೆ நெகேமியாவுடைய சாட்சியை இங்கே பார்க்கிறோம். ಇಲ್ಲಿ ನೆಹೆಮೀಯನ ಸಾಕ್ಷಿ ನೋಡ್ತೇವೆ. ஒரு லைன் மட்டும் வாசிக்கிறேன். 14ஆம் வசனத்தினுடைய கடைசி வாக்கியத்துல, 14ನೇ ವಾಕ್ಯದ ಕೊನೆಯ ಭಾಗ ಮಾತ್ರ ಓದ್ತೀನಿ ನಾನು. நானும் என் சகோதரரும் அதிபதிகள் வாங்குகிற படியை வாங்கி சாப்பிடவில்லை. ನನ್ನ ಸಹೋದರರಾಗಲಿ ದೇಶಭಕ್ತಿಗೆ ಸಲ್ಲತಕ್ಕದ ಆದಾಯದಿಂದ ಜೀವನ ಮಾಡಲಿಲ್ಲ. அப்ப நெகேமியாவோட சாட்சி என்னன்னா, உண்மையுள்ளவனா இருந்தான். ನೆಹೆಮೀಯನ ಸಾಕ್ಷಿ ಏನಂದ್ರೆ ಅವನು ಪ್ರಾಮಾಣಿಕನಾಗಿದ್ದಾನೆ. 18ல கூட பாருங்க, 18ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡಿ, அதிபதிகள் வாங்குகிற படியை நான் வாங்கவில்லை. ಅಧಿಪತಿಗಳು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ ತೆಗೆದುಕೊಂಡಿಲ್ಲ. 15ல கடைசி வாக்கியம், 15ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಕೊನೆಯದು, நானோ தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை. ನಾನಾದ್ರೂ ದೇವರಲ್ಲಿ ಭಯಭಕ್ತನಾಗಿದ್ದರಿಂದ அப்போ ಹಾಗೆ ಮಾಡದೆ ಹೋದೆ. நெகேமியா lived a life above reproach. அதாவது குற்றம் சாட்ட முடியாத அளவுக்கு ஒரு சிறப்பான சாட்சியுள்ள வாழ்க்கை நெகேமியா வாழ்ந்தார். ನೆಹೆಮೀಯನು ಹೇಗೆ ಬಾಳದಂದ್ರೆ ಅವ್ರ ಮೇಲೆ ಯಾರು ತಪ್ಪು ಹೊರಸಕ್ಕಾಗದಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ಅವನ ಜೀವನ ಶೈಲಿ ಅವನದಾಗಿತ್ತು. இந்த மூன்று காரியங்களை செய்யும்போது ಮೂರು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಾಗ இந்த சாத்தானுடைய குற்றம் சுமத்துறதுல இருந்து ಸೈತಾನ ನಮ್ಮ ಮೇಲೆ ತಪ್ಪು ಹೊರಿಸುವುದರಿಂದ நாம் நம்மை காப்பாத்திக் கொள்ளலாம். ನಾವು ನಮ್ಮನ್ನ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬಹುದು. கர்த்தருடைய சமூகத்துல எழும்பி நிற்கலாம். ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. ரட்சிக்கப்பட்டவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக, ರಕ್ಷಣೆ ಆಗಿರುವಂತ ನಿಮಗೆ ನನಗೆ ವಿರೋಧವಾಗಿ நாம் ஊழியத்திலேயோ ಸೇವೆಯಲ್ಲಿಯೂ நம்முடைய குடும்பத்திலோ ತಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿಯೂ வேலையிலோ ಕೆಲಸದಲ್ಲಾಗಲಿ எதையாவது எழுப்பி கட்டணும்னு நினைக்கும் போது ಏನಾದ್ರೂ ಎದ್ದು ಕಟ್ಟಬೇಕಂತ ಪ್ರಯತ್ನ ಮಾಡುವಾಗ சாத்தான் நமக்கு விரோதமாக வருகின்றான். ಸೈತಾನ ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಬರುತ್ತಾನೆ. அவன் பொதுவாக நமக்கு நெருக்கமான மனிதர்கள் மூலமாக ಅವನ வருகின்றான். ಸಹಜವಾಗಿ ನಮಗೆ ಬಹಳ ಹತ್ತಿರವಾಗಿರುವಂತ ಮನುಷ್ಯರ ಮೂಲಕವಾಗಿ ಬರುತ್ತಾನೆ. முதலாவது சாத்தானின் வஞ்சனைக்கு நாம் எச்சரிப்பாய் இருக்க வேண்டும். ಮೊದಲು ಸೈತಾನನ ವಂಚನೆಗೆ ನಾವು ತುಂಬಾ ಜಾಗರೂಕತೆ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. இரண்டாவது சாத்தானுடைய விடாப்பிடியான முயற்சிகளை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். ಎರಡನೇದಾಗಿ ಸೈತಾನನ ಪದೇ ಪದೇ ಎಡಬಿಡದೆ ಮಾಡುವಂತ ಪ್ರಯತ್ನಗಳಿಂದ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎದುರಿಸಬೇಕು. மூன்றாவது சாத்தானுடைய அவதூறுகளுக்கு நாம் பயப்படாமல் இருக்க வேண்டும். ಮೂರನೇದು ಸೈತಾನನ ಮಾಡುವಂತ ತಪ್ಪು ಓಡಿಸುವಂತ ದೂರ ಹೇಳುತ್ತೆ, ಅದಕ್ಕೆ ಯಾವುದಕ್ಕೆ ಭಯಪಡಬಾರದು. நெகேமியாவுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின்படி அவர் கட்டி முடித்தார். ನೆಹೆಮೀಯನಿಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟ ದರ್ಶನ ಪ್ರಕಾರವಾಗಿ ಅವರು ಮಾಡಿ ಕಟ್ಟಿ ಮುಗಿಸಿದರು. அதே போல இன்றைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு செய்து கொண்டிருக்கிற அந்த பெரிய வேலை என்ன என்று யோசிங்க. ಇವತ್ತು ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರ ಮಾಡ್ತಿರೋ ದೊಡ್ಡ ಕೆಲಸ ಏನೆಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸಿರಿ. அந்த வேலையினுடைய மகத்துவம் என்ன, ಆ ಕೆಲಸದ ಮಹತ್ವಗಳು ಏನು, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, ಅದರ ಮುಖ್ಯತ್ವವೇನು, அது தெரிஞ்சிச்சுன்னா ಅದು ನಿಮಗೆ ಗೊತ್ತಾದರೆ நீங்க சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கும்படியாக நீங்கள் முயற்சி எடுப்பீர்கள். ನೀವು ಸೈತಾನನ ಎದುರಿಸುವುದಕ್ಕೆ ನೀವು ಅದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಮಾಡುತ್ತೀರಿ. கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. ಕರ್ತನ ನಂಬಿರಿ. மனுஷங்க தான ஒரு புரிதல் வேண்டும். ಮನುಷ್ಯನ ಬದಲಾಗಿ ಒಂದು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳೋ எது ಸ್ವಭಾವ ಬೇಕು. பொய் எது நன்மை என்று கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ஒரு நிதானம் நமக்கு வேண்டும். ದೇವರ ವಾಕ್ಯದ ಯಾವುದು ಸುಳ್ಳು ಯಾವುದು ನಿಜ ಅಂತ ವಿವೇಚಿಸುವುದು ಗೊತ್ತಿರಬೇಕು. என் நற்பெயருக்கு கலங்க
களங்கம் வந்தாலும் பரவாயில்லை, ನನ್ನ ಒಳ್ಳೆ ಹೆಸರಿಗೆ ಕಲಂಕ ಬಂದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த ஃபோக்கஸ்ல இருந்து நான் மாற மாட்டேன். ಕರ್ತನ ಕೊಟ್ಟಿರುವಂತ ಗಮನದಿಂದ ನಾನು ತಪ್ಪಿ ಹೋಗೋದಿಲ್ಲ. மனுஷங்க என்னை மனமடி வாக்குவார்கள், ಮನುಷ್ಯರು ನನ್ನನ್ನು ಬೇಸರ ಪಡಿಸುತ್ತಾರೆ, என்னை ரட்சித்து ಆದರೆ ನನ್ನ என்னை ರಕ್ಷಿಸಿ பெயர் சொல்லி ನನ್ನ அழைத்து ಹೆಸರಲ್ಲಿ ಕರೆದು என்னுடைய வாழ்க்கைக்கென்று உன்னதமான நோக்கத்தை ஒருவர் வைத்திருக்கின்றார். ನನ್ನ ಜೀವನಕ್ಕೆ ದೊಡ್ಡ ಉದ್ದೇಶ ಇಟ್ಟಿರುವ அவருடைய சித்தத்தின்படி இந்த வாழ்க்கையை நான் செய்து முடிப்பேன். ಅವರ ಚಿತ್ತದ ಮೇರೆಗೆ ನಾವು ಮಾಡಿ அவர் ಮುಗಿಸೋಣ. என்னை கொண்டு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறார். ದೇವರು ನನ್ನ ಮೂಲಕ ಏನೆಲ್ಲ ಮಾಡಬೇಕಂತ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. குடும்பத்திலோ வேலையிலோ ஊழியத்திலೋ ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಕೆಲಸದಲ್ಲೋ ಮನೆಯಲ್ಲಿಯೋ எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன். ಎಲ್ಲದರ ಮಾಡಿ ಮುಗಿಸುತ್ತೀನಿ. சாத்தானின் வஞ்சனைகளுக்கு ஒருபோதும் நான் வீழ்த்து போக மாட்டேன். ಸೈತಾನ ವಂಚನೆ ಒಂದು ದಿನ ಬಿದ್ದು ಹೋಗುವುದಿಲ್ಲ. நான் ಆವಿக்குரிய ಪಟ್ಟಯத்தை கையில எடுத்து ನಾನು ಆತ್ಮೀಯ ಖಡ್ಗವನ್ನು ಕೈಯಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ವರ್ಗத்தை ತರಿಸಿಕೊಂಡು ಸರ್ವಾದ ಧರಿಸಿಕೊಂಡು ಧೈರ್ಯமாக நான் நிற்பேன். ನಾನು ಧೈರ್ಯವಾಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳಬೇಕು. கர்த்தரின் வாழ்க்கை மூலமாக மகிமைப்படுவார். ಕರ್ತನ ನನ್ನ ಜೀವನ ಮೂಲಕವಾಗಿ ಮಹಿಮೆ ಹೊಂದುತ್ತಾರೆ. ஜெபிக்கலாம். ಎಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ. அன்பின் பரலோக பிதாவே, ಪ್ರೀತಿಯ ಸ್ವರ್ಗೀಯ ತಂದೆಯೇ, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி ராஜா. ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟ ಬೆಳಗ್ಗೆ ಸಮಯಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಅಪ್ಪ. இதோ இந்த மூன்றாவது ஆராதனையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தீங்க. ಕರ್ತನೆ ಮೂರನೇ ಆರಾಧನೆ ಇವತ್ತು ನೀವು ಆಶೀರ್ವಾದ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಿ. இன்றைக்கு ஒருவேளை சோர்ந்து போய் நாங்கள் வந்திருப்போம் என்றால் ಕರ್ತನೆ ಒಂದು ವೇಳೆ ಇವತ್ತು ಬೇಸತ್ತು ಹೋಗಿ ಬಂದಿದ್ದೀರಿ. என்னவெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன், ನಾನು ಇದನ್ನೆಲ್ಲ ಮಾಡಬೇಕಂತ ಯೋಚಿಸುತ್ತೇನೆ, ஆனால் சோர்ந்து போய் இருக்கிறேனே ಆದ್ರೆ ನಾನು ಬೇಸರವಾಗಿದ್ದೇನೆ. அப்படி நினைத்து வந்தவர்களுக்கு ಆ ರೀತಿ ಯೋಚಿಸಿ ಬಂದವರಿಗೆ கர்த்தர் என்ன பேச வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீர். ಕರ್ತನೆ ಏನು ಮಾತಾಡಬೇಕಂತ ಹೇಳಿದ್ದೀರಿ. அப்ப ಅನೇக வேளையில நாங்கள் தளர்ந்து போகிறோம், ಕರ್ತನೆ ಅನೇಕ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಬೇಸತ್ತು ಹೋಗುತ್ತೇವೆ, அநேக வேளைகளில் நாங்கள் சோர்ந்து போகிறோம். ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಬೇಸರವಾಗಿ ಹೋಗುತ್ತೇವೆ ಅಪ್ಪ. இந்த வசனங்களை கொண்டு எங்களை தைரியப்படுத்தினீங்க. ಆದ್ರೆ ಇವತ್ತು ವಾಕ್ಯದ ಮೂಲಕ ನಮ್ಮನ್ನು ಧೈರ್ಯಪಡಿಸಿದ್ದೀರಿ. நெகேமியாவை போல நாங்களும் ನೆಹೆಮೀಯನ ಹಾಗೆ ನಾವು எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று ಎದ್ದು ಕಟ್ಟನ ಬನ್ನಿ ಎಂಬುದಾಗಿ எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிறவர்களாக நாங்கள் மாற வேண்டும் அப்பா. ಯೆರೂಸಲೇಮಿನ ಗೋಡೆಗಳನ್ನು ಕಟ್ಟುವಂತರ ನಾವು ಆಗಬೇಕು எங்கள் ಕರ್ತನೆ. குடும்பத்தை நாங்கள் கட்ட வேண்டும், ನಮ್ಮ ಕುಟುಂಬ ನಾವು எங்கள் ಕಟ್ಟಬೇಕು, சபையை நாங்கள் கட்ட ನಮ್ಮ வேண்டும், ಸಭೆಯನ್ನು ನಾವು ಕಟ್ಟಬೇಕು, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஊழியங்களை நாங்கள் கட்ட வேண்டும். ನನಗೆ ಕೊಡಲ್ಪಡಿದ ಸೇವೆಗಳನ್ನು கர்த்தர் ಕಟ್ಟಬೇಕು. கிருபை கொடுப்பீராக. ಕರ್ತನೆ ಕೃಪೆ ಕೊಡಿ, கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. ಕರ್ತನೆ ಕೃಪೆಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿರಿ. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் இன்னும் வளர வேண்டும். ಕರ್ತನೆ ஆண்டவரே, ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಬೆಳೆಬೇಕು. பால் உண்ணுகிறவர்களாக நாங்கள் இராதபடிக்கு ಕರ್ತನೆ ಹಾಲು ಕುಡಿಯುವವರಾಗಿ ಇಲ್ಲದೆ பலமான ஆகாரத்தை உண்கிறவர்களாக, ಕರ್ತನೆ ಗಟ್ಟಿಯಾದ ಆಹಾರವನ್ನು ತಿನ್ನುವರಾಗಿ, நல்லது தீமை என்னவென்று அறிகிறவர்களாக, ಕರ್ತನೆ ಒಳ್ಳೆದು ಕೆಟ್ಟದ್ದು கர்த்தர் எங்களை ವಿವೇಚಿಸುವವರಾಗಿ, இன்னுமாய் பயன்படுத்தும்படியாய் ಕರ್ತನೆ ஜெபிக்கிறோம். ಇನ್ನೂ ನಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸಬೇಕು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. இன்னும் ஒரு முறை ஆண்டவரே, ಕರ್ತನೆ ಇನ್ನೊಂದು ಸಾರಿ எங்கள் ಕರ್ತನೆ வாழ்க்கையை உமக்கு நாங்கள் பிரதிஷ்டை ನಮ್ಮ பண்ணுகிறோம். ಜೀವಿತ ನಿಮಗೆ ಪ್ರತಿಷ್ಠೆ உம்முடைய ಮಾಡ್ತೇವೆ, கரத்திலே ஒப்புக் ನಿಮ್ಮ கொடுக்கிறோம். ಕೈಗಳಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇವೆ. ஆண்டவரே, எங்களை கொண்டு கட்ட வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் ಕರ್ತನ ಮೂಲಕ ಕಟ್ಟಬೇಕಾದ ಎಲ್ಲ கர்த்தர் ಕಾರ್ಯವನ್ನು நீங்க கட்டி முடிப்பீராக. ಕರ್ತನೆ ಕಟ್ಟಿ ಮುಗಿಸಿರಿ. தொடர்ந்து உற்சாகமாய் ஓடும்படியாக ಕರ್ತನೆ ಉತ್ಸಾಹದಿಂದ ಓಡುವಂತೆ கர்த்தர் கிருபை கொடுங்க ಕರ್ತನ ராஜா. ಕೃಪೆಯನ್ನು கர்த்தர் ಅನುಗ್ರಹಿಸಿ, கிருபை கொடுங்க ಕರ್ತನ ஆண்டவரே. ಕೃಪೆಯನ್ನು ಕೊಡಿರಿ, கர்த்தர் கிருபை கொடுங்க. ಕರ್ತನ ಕೃಪೆಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿ. அப்படியே கர்த்தர் வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ಕರ್ತನೆ ಹಾಗೆ ಬಂದ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮೇಲೆ இன்னும் ஒரு முறை கூட ಕರ್ತನೆ ಇನ್ನೊಂದು ಬಾರಿ நம்முடைய ಕರ್ತನೆ தரிசனத்தை அவர் சொல்லி ಕರ್ತನೆ ನಿಮ್ಮ இருக்கிறார். ದರ್ಶನ ಏನಂತ ಹೇಳಿದ್ದೀರಿ. நீங்க இந்த தரிசனத்தை கையில பிடித்துக் ಕರ್ತನ கொள்ளுங்கள். ದರ್ಶನ ಕೈಯಲ್ಲಿ கர்த்தர் உங்கள் ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕು. மூலமாக பெரிய காரியங்களை ಕರ್ತನ செய்வார். ಮೂಲಕ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡುತ್ತಾರೆ. அன்பும் இரக்கமுள்ள பிதாவே, ಪ್ರೀತಿ ಕರುಣುಳ್ಳ ದೇವರೇ, ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களோடு பேசினீர். ಇವತ್ತು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತಾಡಿದ್ದೀರಿ. தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடு நீங்க பேசுங்க. ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಸತತವಾಗಿ ஆண்டவரே, ಮಾತಾಡಿದಪ್ಪ. இந்த நாளிலே அவர்கள் நிறைத்திருக்கிறீங்க. ಕರ್ತನೆ ಈ ದಿನದಲ್ಲಿ உடைய வார்த்தை என்னும் மன்னாவை கொடுத்து ನಿನ್ನ ವಾಕ್ಯದ ಮನವನ್ನು ಕೊಟ್ಟು ஒவ்வொருவரும் கர்த்தர் திருப்தியாக்கி ನಮ್ಮ இருக்கிறீங்க. ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ತೃಪ್ತಿಪಡಿಸಿದ್ದೀರಿ. தொடர்ந்து எங்களுக்கு முன்பாக இருக்கின்ற ஓட்டத்தை ನಮ್ಮ ಮುಂದೆ ಇರೋ ಓಟ நாங்கள் ಬಂದು பொறுப்போடு ನಾವು ಸಹನೆಯಿಂದ ஃபோக்கஸ்டாக ஓடும்படியாக ಗಮನದಿಂದ ಓಡೋದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡಿ. கர்த்தர் கிருபை கொடுத்து ಕರ್ತನ ಕೃಪೆ ಕೊಟ್ಟು ஆசீர்வதிங்க. ಆಶೀರ್ವದಿಸಿ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ತೇವೆ ತಂದೆ. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து ಎಲ್ಲರೂ ಸರಿ ಹೇಳೋಣ. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you and God be with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களோடு ದೇವರು கூட ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. இருப்பாராக. ದೇವರು ನಮ್ಮ ஆமென். ಜೊತೆಯಲ್ಲಿ ಕಾಯ್ದು ಕಾಪಾಡಲಿ. ಆಮೆನ್.